ஹிந்தியில் பாவம் அவங்க வருஷமாக வந்துட்டுருக்குறாங்க. ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் நம்ம கொடுப்போம் அப்படின்னு மனசில் தோணுதுனால ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் அந்த மைக்கை அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா உபயோகமாக இருக்கும். இன்னொரு மைக். இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறோம். ये आखिरी साबत दिन में इस साल में आप लोग आए, उसके लिए आपको स्वागत करते हैं. ஓய்வு நாள் என்பது தேவன் நினைக்கின்ற பிரகாரமாக இருக்கும் அப்படின்னா எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? अगर साबत दिन प्रभु जैसा चाहते हैं वैसा रहेगा तो कितना आनंद रहेगा. போராட்டம் இல்லாதவர்கள் இல்லை, कोई कष्ट या कोई दुख ना आए ऐसा करके नहीं है. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. हर एक के जीवन में दुख कष्ट सब कुछ है. அது இல்லை அப்படின்னு சொல்ற அளவிற்கு யாருமே இல்லை. ஏதாவது ஒன்று பணம் அதை எடுத்து போடாது. दुख नहीं है हम ऐसा बोल नहीं सकते, या पैसा उस चीजों को निकाल नहीं सकता है. அல்லது நமக்கு இருக்கிற பலன் அதை மாற்றாது. हमारे पास जो बल है वो उसे निकाल नहीं सकता है. வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஓய்வு நாள் எதுக்கு அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ये साबत दिन इसलिए है कि जो दुख और कष्ट में है मेरे पास आओ, मैं तुम्हारे बोझ को निकालूंगा करके परमेश्वर कहते அப்ப हैं. வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் அவரண்டை வரோம் பாருங்க, அந்த சுமை சுமந்து அதை இழைத்து அதை இறக்கி வைத்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எடுக்கின்ற அந்த ஓய்வை ஆண்டவர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर चाहते हैं कि जो परमेश्वर के पास आते समय अपना बोझ, अपना दुख, अपना कष्ट, हर चीज को निकालते हैं. उस चीज को परमेश्वर चाहते हैं. ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காக தர. உங்களுடைய கண்களை மூடுங்க. இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அமர்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. 1 मिनट आप अपने आंखों को बंद कर कर परमेश्वर के पास आपके दुखों को, आपके कष्टों को परमेश्वर के पास बोलो. உங்களுக்கு கஷ்டம் இருக்கு இல்லை அப்படின்னு இல்லை, கண்களை மூடுங்க. கண்களை आपको दुख या कष्ट नहीं है वैसा नहीं है, आग बंद कर कर परमेश्वर के पास கண்களை बोलो. மூடிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. आप आग बंद कर कर आपके परमेश्वर के पास बोलो कि ये जो दुख जो कष्ट है वो सब चीज निकालने के लिए परमेश्वर सामर्थ्य है उन दुखों को निकालने वाला. நாம் நம்புகிற அரணான கோட்டை நம்முடைய தெய்வம் நம்மை அவரண்டை அழைக்கிறார் ஓய்வு எடுப்பதற்காக. हमारा परमेश्वर सर्व सामर्थ्य है, हमारे दुख और कष्ट को निकालने वाला परमेश्वर है. இந்த ஓய்வு நாளினுடைய மகத்துவங்கள் அநேகருக்கு புரியல, ஆனா புரிஞ்சு நீங்களும் அதை இன்னும் அதிகமாய் உங்களுடைய வாழ்வில எடுக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். इस साबत दिन के बारे में अनेक लोग नहीं जाने हैं. जब हम जानेंगे हमारे दुखों को, हमारे कष्टों को निकालने वाला साबत दिन बनेगा. இந்த ஓய்வு நாளை ஒருவேளை உங்களால சரியான விதத்தில் ஆசரிக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட போராடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் நீங்க முறையான ஓய்வை ஆசரிக்காம அல்லது ஓய்வினுடைய மகத்துவத்தை புரியாம ஓய்வு தருகிற ஆண்டவருடைய பாதத்தில் வராம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். अगर आप साबत दिन को सही तरीके से आप पालन नहीं कर रहे हैं तो आप परमेश्वर के पास आओ और सही तरीके से उस साबत दिन को पालन करते समय परमेश्वर का आशीर्वाद आपके जीवन में रहेगा. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அந்த இளைப்பாறுதலை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. जो दुख और कष्ट और जो आप जो दुख और कष्ट में हैं उस बोझ को लेकर परमेश्वर के पास आओ, आपको शांति और समाधान देने वाला परमेश्वर है. எங்கள் நல்ல பிதாவே, போராட்டங்களோடு கூட உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யார் இஸ்ரவேலர்கள்? இஸ்ரவேலர் कौन है? இதை ஒருவேளை கடந்த இரவு அதை குறித்து கொஞ்சம் படித்தோம். யார் இஸ்ரவேலர்கள்? कल रात को हम थोड़ा पढ़े थे इस्राएल कौन है करके. ஏன்னா இன்னைக்கு பயங்கர போராட்டம் நடந்துட்டு இருக்கு. आज बहुत ये चल रहा है. நீங்க அரசியலா நீங்க பார்த்தாலும், अगर आप पॉलिटिक्स देखेंगे तो
அல்லது உலக பிரகாரமாய் நீங்கள் பார்த்தாலும் अगर ये दुनिया की रीति से देखेंगे तो அல்லது भी, யுத்தத்தின் வழியாய் பார்த்தாலும் अगर आप युद्ध के द्वारा देखेंगे तो भी, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நிலையிலும் பொருளாதாரத்தை பார்த்தாலும் இப்போது நடக்கின்ற யுத்தம் எல்லாரையும் கதி கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ये दुनिया की रीति में पैसे के बारे में भी देखेंगे तो ये युद्ध आके लोगों को बहुत क्या बोलते हैं, आंख में आंसू जैसा आ गया है. என்ன அப்படின்னா இந்தியா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றதா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதா தெரியாம ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் சப்போர்ட், இப்ப பாலஸ்தீன் சப்போர்ட், என்னன்னு தெரியல, எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு போராட்டங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கு. इंडिया आके किसके बाजू खड़े रहूं, पाकिस्तान के साथ खड़े रहूं क्या इजराइल के साथ खड़े रहूं करके उनको बहुत एक बड़ा सवाल है. பெரிய யுத்தம் நம்ம கண் முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. एक बड़ा युद्ध हमारे सामने है. எல்லா கிறிஸ்துவ சபைகளும் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இது ஒரு மூன்றாவது உலக யுத்தமாய் மாறுவதற்கு தருணம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. इस दुनिया में क्रिस्त लोग क्या बोल रहे हैं कि ये तीसरावा युद्ध होएगा करके बोल रहे हैं. இன்னைக்கு अनेक கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு தெரியல. क्रिस्तव लोग भी आके किसके बाजू हम खड़े रहेंगे करके उन्हें पता नहीं எப்படி है. உலக நாடுகள் அத்தனையும் சொல்லி யுஎன்ஏ கூட சொல்லி ஏன் இஸ்ரேல் இன்னும் போற நிறுத்தல, தனி நாடாக அவ்வளவு பெரிய யுத்தத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் போராட்டத்துல நிறுத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கும்படியா வைத்திருக்கு. காரணம் என்ன? ये बड़े बड़े लोग बोलकर भी इजराइल लोग वो झगड़ा नहीं बंद कर पा रहे. इसका कारण क्या है ऐसे करके बड़ा सवाल है. அப்ப வேதத்துல இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது, கடைசி காலத்துல நடக்கிற சம்பவம் இதுதானா அப்படின்னு எல்லாரும் வேதத்தை தேடி இதை வைத்து இறுதி காலத்துல நெருங்கி விட்டோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். पवित्र शास्त्र क्या कहता है, क्या ये इजराइल का जो युद्ध है वही आखिरी दिन में है क्या, ऐसे करके क्रिस्त लोग आके इस पवित्र शास्त्र में से बड़ा सवाल है. எல்லாருடைய கண்ணோட்டமும் இஸ்ரவேல் மேல இருக்கிறது. सबका हक इसराइल पे है. நான் நிறைய யூடியூப் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேலுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அல்லது இஸ்ரவேல் ஜெயித்தடும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, என்னென்னமோ சொல்ல வராங்க. ஆனா வேதம் இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்லுகிறது? यूट्यूब में देखेंगे तो इजराइल का ये अंत खत्म हो गया क्या, ऐसा करके बहुत सारे कार्य बता रहे हैं, लेकिन पवित्र शास्त्र हमें इजराइल के बारे में क्या बता रहा है? வேதத்தின் அடிப்படையில இஸ்ரவேல் யார் என்று நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இஸ்ரவேலை குறித்து தவறான வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இஸ்ரவேலை குறித்து நம்ம படித்தா. अगर हम पवित्र शास्त्र में से इजराइल के बारे में क्या बता रहे हैं करके हम समझेंगे तो वो अपने अपने आत्मिक रीति के लिए अच्छा रहेगा. ஏன்னா அநேகர் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேல் பாருங்க எவ்வளவு கொடுமையை செய்யுது, இது வரைக்கும் 20,000க்கு மேல பொதுமக்களை கொண்டிருக்கு, அதுல பாதிக்கு மேல பெண்களும் குழந்தைகளும் மறித்திருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் இஸ்ரவேலின் தேவன் உதவியா இருப்பாரா அப்படின்ற கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ये इजराइल लोग देखो कैसे कर रहे हैं, कितने 20,000 लोग को मार दिया, बच्चे औरतों को सबको मार रहे हैं, कैसे कर रहे करके बोल रहे हैं. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையான தீர்க்கதரிசன உண்மைகளை வேதத்துல வைத்திருக்கிறார்கள், ஆனால் அது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். परमेश्वर का वचन आके हमें कोई भविष्य रखा है, उस चीजों को समझने के लिए परमेश्वर ये कार्य कर रहे हैं. இஸ்ரவேல் யார் இரண்டாவது பகுதியை நம்ம படிக்க போறோம். इस्राएल कौन है करके ये दूसरा भाग है हम पढ़ रहे हैं. இங்கே நம்ம ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனத்திற்குள்ளாக நம்முடைய கவனத்தை நம்ம திருப்ப போறோம். ஐசியா की किताब 41:8 வேதம் சொல்லுது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே, என் சிநேகிதனாகிய ஆதாமின் சந்ததியே என்று சொல்லி சொல்வதை நம்மால பார்க்க முடிகிறது. என் தாசனாகிய இஸ்ரவேலே, यहाँ पे वचन कहता है कि ए मेरे दास इस्राएल. அப்ப என் தாசனாகிய இஸ்ரவேல், ए मेरा दास इस्राएल. அப்ப இந்த இஸ்ரேல் என்பது வேதம் தெளிவா சொல்லுது, அது யார் அப்படின்னு சொன்னா ஆர்ட் ஆஃப் மை சர்வெண்ட். ये इस्राएल कौन है बोलेंगे तो मेरे चुने हुए बच्चे, என் தாசன், मेरा दास, என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஊழியக்காரன், எப்படி வேணா சொல்லலாம். मेरा बच्चा, मेरा सेवक, ऐसे कैसे भी बोल सकते हैं. அப்ப அதனால தான் இஸ்ரவேல் இன்னைக்கு
அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ப வேதம் இஸ்ரவேலை குறித்து சொல்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட நபரையா அல்லது ஒரு குடும்பத்தையா அல்லது ஒரு வம்சத்தையா அல்லது ஒரு கோத்திரத்தையா அல்லது தேசத்தையா யாரை குறித்து சொல்கிறது என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். यहाँ पे इसराइल आके एक व्यक्ति को कह रहा है क्या, एक गोत्र को कह रहा है क्या, नहीं एक पर्टिकुलर फैमिली को बोल रहा है क्या करके यहाँ पे देख सकते हैं. ஏன்னா வேதம் சொல்லுது என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே அப்படின்னு சொல்லுது. ए मेरे दास इसराइल, ए मेरे चुने हुए याकूब करके कह रहा है इधर. அப்ப யாக்கோப்பு என்கிற பொழுது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த யாக்கோப்பை தான் இஸ்ரவேலாய் ஆண்டவர் மாற்றினார். तो यहाँ पे याकूब कह रहे हैं, वो याकूब को ही इसराइल करके बुलाया गया है. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கணும்னா நைட்டினுடைய வெஸ்பருடைய செய்தி எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லைங்களா. தகுதியற்ற ஒருவன் 20 வருடங்களுக்கு கழித்து தான் தப்பு பண்ணிட்டே அப்படின்ற உணர்வு வந்த பொழுது கதறி அழுது ஆண்டவரோடு போராடி போராட்டத்திலே தன்னை முழுதுமாய் ஒப்பு கொடுத்து மேற்கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்றது. யாக்கூப் என்பது இஸ்ரவேலாக மாறப்பட்டது. ये याकूब जो है वो उसका योग्य नहीं है. वो 20 साल उसके बाद क्या किया, परमेश्वर से उसने विनती कर कर वो परमेश्वर से उसने कृपा पाया. எத்தனை வருஷம்? कितना साल? ஏறக்குறைய 20 வருஷம் கழிச்சு கதறான். பயம் அவனை தாங்குது. ஒருவேளை ஏசா என்ன கொன்னுடுவானோ, ஏசானுடைய ஜனங்கள் எங்க நம்மளை மேற்கொண்டு விடுவார் அந்த பயத்துல அங்க கெஞ்சிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவரோடு கூட அவரை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான். कितने साल के बाद? 20 साल के बाद परमेश्वर से गीत गिड़ाकर मेरा भाई ईसा वो आके मुझे मार डालेगा ऐसा करके उसको भय था. वो भय की से परमेश्वर से मांगा, प्रभु मुझे बचाओ, मैं मरना नहीं चाहिए, मैं आशीर्वाद पाना चाहिए करके परमेश्वर से गिनती कर कर उसने परमेश्वर से पाया. இல்லைங்களா? நீங்க கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன், எத்தனை வருஷம் பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? आप सोचो आप कितने साल पाप को संभाल के रखे आपके पास. 20 வருஷம் பாவத்தை யாக்கோப்பு சேர்த்து வச்சிட்டு இருந்தாரு. ये जो याकूब है वो 20 साल अपने पापों को अपने साथ रखा था. இல்லைங்களா? தன்னுடைய தகப்பனுக்கு தகப்பனை ஏமாத்தினது, தன்னுடைய சகோதரனை ஏமாத்தினது இல்லைங்களா, அதனால வீட்டை விட்டு ஓடி போனது, நிம்மதியா இருக்க முடியல. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள அத்தனை வருஷ பாவங்கள் என்ன பண்ணுச்சுன்னா தொடர்ந்து இருந்தது. वो अपने पिता को बरमाया था, अपने भाई को बरमाया था, और इसलिए उसने अपने साथ ये 20 साल अपने पापों को अपने साथ रखा था. யாருக்குள்ள பாவம் இருக்கோ அவங்க நிம்மதியா இருக்க முடியாதுங்க. जिसके अंदर पाप है वो शांति से नहीं रह सकते, समाधान से नहीं रह ஏன்னா सकते. வேதம் தெளிவா சொல்லுது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என அறியுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. परमेश्वर का वचन कहता है कि पाप हमारे पीछे आएगा, तुम मुझे जानो करके परमेश्वर का वचन कहता है. ஏன்னா யாக்கோப்புக்கு 20 வருஷ பாவங்கள் ஒன்று சேர்ந்தது. அதனாலதான் அவர் போராடினாரு. தன்னாண்ட யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சு போச்சு. இவருடைய பாதத்தை பிடிச்சு அதை விடாம என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என் பாவத்தை கழுவினால் ஒழிய, என்னை மன்னித்தால் ஒழிய என்னால் நிம்மதியாய் வாழ முடியாது என்று சொல்லி என்ன பண்ணார்னா இருக்க பற்றி கொண்டார். उसने परमेश्वर को जाना, जानकर परमेश्वर से विनती करने लगा, प्रभु मेरे इस पापों से दूर करो, मुझे आशीर्वाद दो, आप आशीर्वाद नहीं करोगे तो मैं नहीं जाऊंगा बोल के पूरा उसने क्या किया, परमेश्वर को दर्द से पकड़ लिया और परमेश्वर का आशीर्वाद पाया. அந்த நாள் தாங்க அவருக்கு சாபத். उसी दिन उसको परमेश्वर साबत दिन हुआ. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? பாவத்திலிருந்து என்னைக்கு மாறி வரமோ, பாவம் இல்லாம என்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கிறோமோ அதுதாங்க ஓய்வு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. हम इस पापों से जब हम छुटकारा पाएंगे, हम इस पापों से जब हम बाहर आएंगे, उसी दिन हमारा साबत दिन है. இந்த ஒரு வருடம் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ये 1 साल हम आ गए, खत्म कर रहे हैं. எனக்கு தெரியல, முன்னான பாவங்களை எனக்கு சொல்ல தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஒரு வருஷ பாவங்களை நாச்சு நீங்க யோசித்து பாருங்களேன். हमारा पिछला पाप हम नहीं जानते, लेकिन ये साल में हमने जो पाप किए उसे हम याद करेंगे. இல்ல நான் உணர்த்தப்படுகிறேன். பாவம்னா என்ன? हम सोचना है पाप क्या है. சில சமயத்துல நமக்கு எது பாவம் நமக்கு தெரியறது கிடையாது. हम अनेक समय नहीं जानते पाप क्या है करके. ஏன்னா நம்முடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம பாவத்துக்குள்ளாக வழி நடத்துகிறது. हमारा जो दिल है इस पापों में हमें राह चलाता है. நான் பவுல் சொல்வதை நான் நினைவு கூர்றேன். என்னன்னா, அப்பா நான் உள்ளத்துல பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் நல்லது செய்ய விரும்புறேன், ஆனா என் சரீரம் அதுக்கு ஒத்துழைக்கல. पौल कहते हैं कि मैं दिल में सोच रहा मैं अच्छा करूं, लेकिन मेरा जो शरीर जो है वो करने के लिए मुझे नहीं हो रहा है करके वो कहते हैं. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க பவுலை போல? कितने जन हम ऐसे हैं पौल के जैसा. பவுல் ஊழியக்காரன். पौल आके परमेश्वर का सेवक है. அது மாத்திரம் டைரக்டா ஆண்டவர் பவுலே பவுலே சவுலே சவுலே என்று அழைத்த ஒரு மனுஷன்.
परमेश्वर ने उनसे डायरेक्टली बात किया, पौल पौल ऐसा साउल साउल करके। ஊழியத்திலே வல்லமையாய் தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் அவரே. परमेश्वर ने महत्व से परमेश्वर ने पौल को आके परमेश्वर के सेवा के लिए தேவனுக்காக தன்னை முழுதுமாய் ஒப்பு கொடுத்து படாத அடிகள் இல்ல, படாத பாடுகள் இல்ல, படாத வேதனைகள் கிடையாது, அத்தனையும் சகித்த ஒரு மனுஷன். पौल आके परमेश्वर के लिए दुख कष्ट बहुत, थोड़ा नहीं, वो बोल नहीं सकते उतना, वो परमेश्वर के लिए उसने दुख उठाया। அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே நான் நல்லது செய்ய நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. எந்த தீமையை நான் வெறுக்கிறேனோ, எந்த பாவத்தை நான் வெறுக்கிறேனோ, அந்த பாவத்திலே என்னுடைய கண்ணோட்டம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே பாவியிலும் பிரதான பாவி நான் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்க. वो सेवक, वैसे सेवक परमेश्वर का सेवक कह रहे हैं कि मैं चाहता हूँ कि अच्छा करूँ, लेकिन मुझसे करने नहीं हो रहा, मैं पाप में हूँ, मैं पापी, प्रधान पापी हूँ करके वो सेवक कह रहे हैं। நீங்க வெட்கப்படாதீங்க, आप शर्माओ मत, நீங்க ஒரு ஆள் தான் பாவின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. आप ही पापी है करके आप सोचो मत। இல்லையா? அவங்களாம் நீதிமான் அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு வேண்டாம். वो सब निधि माने करके आप सोचो मत। ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுகிறது, இது நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. परमेश्वर का वचन कहता है कि हम सब पाप कर कर परमेश्वर की महिमा को गए करके कहता है। நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. भलाई करने के लिए एक भी नहीं है करके परमेश्वर का वचन कहता है। அப்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகம் முழுதுமாய் பாவத்துக்குள்ள இருக்கு. பாவத்துக்குள்ள இருப்பது பிரச்சனை இல்லை, ஆனா பாவத்துக்குள்ள இருக்கிறன்ற உணர்வு இல்ல பாருங்க, அதுதான் பிரச்சனை. ये पूरा दुनिया पाप में डूबा हुआ है, लेकिन पाप का वो आके वो समझ हमारे अंदर नहीं है, वो सोच हमारे अंदर नहीं है, वही बड़ा कष्ट है। நீங்க வேதத்தை அறிஞ்ச பிள்ளைங்க, आप पवित्र शास्त्र को जाने हुए लोग हैं, வேதம் இல்லாம அவங்க பாவம் பண்ணிட்டு இருக்காங்க. वो पवित्र शास्त्र के बिना पाप कर रहे हैं, வேதத்தை வச்சுக்கிட்டு பாவம் பண்ணலாமா வேணாமான்னு போராடிட்டு இருக்கீங்க. लेकिन हम पवित्र शास्त्र को रख कर हम पाप कर रहे हैं, पाप करूं क्या नहीं करूं करके हम युद्ध कर रहे हैं। இல்லையா? எதனா ஒண்ணு செஞ்சா பயமா இருக்கு, कुछ करेंगे तो हमें डर है, நம்முடைய பார்வை நம்மை பயமுறுத்துகிறது, நம்முடைய சிந்தனை நம்மை பயமுறுத்துகிறது, हमारा सोच हमारा देख हमें डरा रहा है, நம்முடைய செய்கை நம்மை பயமுறுத்துகிறது, हमारा क्रिया हमें डरा रहा है। இல்லைங்களா? அந்த என்னன்னா இது மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க உலகத்தாருடைய வாழ்க்கை போல தான் இருந்திருக்கும். अगर हमारे जीवन में सिर्फ ये नहीं है तो दुनिया के लोगों के जैसा ही हमारा जीवन भी होएगा। இல்லைங்களா? இந்த நேரம் நீங்க யோசித்து பாருங்க, பாவம் எல்லாரும் செய்து மகிமையற்றவர்களா மாறிட்டோம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த பாவத்திலே வாழாதப்பா, நீ பாவியா இருக்கிறவனை நான் நேசிக்கிறேன், ஆனா நீ செய்கிற பாவத்தை இல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. हम पाप कर कर परमेश्वर के महिमा को खो गए, लेकिन हम पाप ना करें, परमेश्वर के अंदर जीने के लिए परमेश्वर हमें बुला रहे हैं। அதனாலதான் யாக்கோபினுடைய பெயர் இஸ்ரவேலாக மாறப்பட்டது. ஏண்டா மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயா அப்படின்ற अर्थத்துல. इसलिए याकूब को इजराइल करके बुलाया गया, क्योंकि उसने पाप को आके जय कर कर परमेश्वर के पास आए। வேண்டாம் பாவம், पाप हमें नहीं चाहिए। இது கடைசி ஓய்வு நாள், நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்பதே தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு புண்ணியம். ये साल में आखिरी साबत है, परमेश्वर ने हमें जीवन दिए, वो बड़ी बात है। என்னென்னலாம் பாவம், क्या क्या पाप किया है, எதெல்லாம் மறைஞ்சு செய்யறோமோ அதெல்லாம் பாவம். जो हम चुप कर रहे हैं वो सब पाप है। யாரெல்லாம் அடுத்தவங்க பாத்துருவாங்கன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பாவம். हम जब सोच रहे कि वो देखेगा करके वो सब पाप है। எதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள போட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத நினைக்கிறோமோ, வேதத்துக்கு பிரியமில்லாத இருக்கோ அதெல்லாம் பாவம். जो हमारे दिल में सब परमेश्वर के विरोध जो कर रहे हैं वो सब पाप है। உங்களுக்கு புரிஞ்சுதா? अब समझे क्या? எந்தெந்த இடத்துலலாம் ஏசாமி இருக்க மாட்டாரோ அதெல்லாம் பாவம். जहाँ जहाँ परमेश्वर नहीं है वो सब पाप है। இப்போ புரிஞ்சுதா? ஒரே வார்த்தை, எதெல்லாம் இயேசு விரும்பலையோ அதெல்லாம் பாவங்க. जो यीशु मसीह नहीं चाहते हैं वो सब पाप है। ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. आप जानते हैं परमेश्वर को क्या क्या नहीं पसंद है। 20 வருஷ பாவங்கள் 20 साल का पाप யாக்கோப்பு என்ற பெயரோடு அலைந்து கொண்டிருந்தது. याकूब का नाम से वो चल रहा था। ஒரே இரவு, एक ही रात, ஓய்வினுடைய அனுபவம், वो सबत का वो उसको एक्सपीरियंस, தேவனோடு கூட போராடுகின்ற ஒரு அனுபவம், परमेश्वर के साथ वो उसका समय बिताना, वो अनुभव அவனை இஸ்ரவேலாய் மாற்றியது. उसको इस्राएल करके बनाया இங்க गया। பெயர்ல ஒண்ணும் கிடையாதுங்க. नाम में कुछ नहीं है। இவங்க பெயர் கேட்டீங்கன்னா தெரியலீங்களா? இவங்க பேர் என்னங்க? மகாலட்சுமி. ஏன்னா ஞானஸ்நானத்தை பிறகு சில கேட்பாங்க, ஞானஸ்நானத்தை பிறகு மகாலட்சுமியா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்பாங்க.
मेरा नाम महालक्ष्मी है। बपतिस्म लेने के बाद क्या महालक्ष्मी है क्या आपका नाम करके அப்ப बहुत நான் लोग पूछते புரிஞ்சுக்கிட்டேன், हैं। என் தாசனாகிய இஸ்ரவேலே அப்படின்னு சொல்றவரு யாக்கோப்பை இஸ்ரவேலா மாத்திட்டாருல. பின்னாடி என்ன சொல்லிருக்கணும்? யாக்கோப்புன்ற பேரை யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஆனா யாக்கோப்பே, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோப்பே அப்படின்ற உணர்வை திரும்பவும் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். अगर आप इस वचन में देखेंगे, ए मेरे दास इस्राएल करके बुला रहे, वापस परमेश्वर यहाँ कह रहे, ए मेरे चुने हुए याकूब, तो इस्राएल करके बुलाने के बाद फिर वापस याकूब बोल रहे, नाम में कुछ नहीं है। பாவம் என்பது வேற, பரிசுத்தம் என்பது வேற. பாவத்தோடு பரிசுத்தத்தை பெற முடியாது. पाप जो है वो दूसरा कार्य है, पवित्र जो है वो दूसरा कार्य है। पाप के साथ पवित्र नहीं मिल सकता है। என்ன என் பேரு பரிசுத்தமா பரிசுத்தம் இல்லையா அப்படி கொண்டு என்ன போகாது. பேரு இங்க முக்கியம் கிடையாது, உள்ளம். मेरा नाम पवित्र है क्या वो नहीं, मेरा अंदर दिल, मेरा हृदय, मेरा सोच कैसा है, पवित्र है क्या। அது தொடர்ந்து சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பே. इधर उसके आगे बोल रहे कि ये मेरे चुने हुए याकूब, உனக்கு தெரியும்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். मैं जानता हूँ तू कौन है। தாவீது சொல்றாரு, இங்கே நான் ஓடுவேன்யா. दाविद कह रहे कि मैं कहाँ भागूं, உமக்கு மறைவா நான் எங்கே ஓடுவேன்? मैं आपको छिपकर कहाँ भागूं। நான் வானத்துக்கு ஏறினால நீ அங்க இருக்கிறீங்க. मैं अगर आकाश में चढ़ूंगा तो आप उधर है, நான் சமுத்திரத்தின் கீழே போகணும்னு நினைச்சாலும் அங்கேயே நீங்க இருக்கிறீங்க. अगर मैं समुद्र के नीचे जाऊंगा तो उधर भी है। உமக்கு விரோதமா என்னால எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே. आपके विरोध में किधर नहीं जा सकता हूँ, உமக்கு விரோதமா நான் எங்கேயும் போக முடியாது. आपके विरोध में किधर भी नहीं जा सकता हूँ। உமக்கு தெரியாம நான் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே. आपको मालूम बगैर मैं कुछ भी नहीं कर सकता हूँ। அவர் கேட்கிறாரு, वो पूछ रहे हैं, ஈசோப்பினால் கழுவும். ईसोप से मुझे दो, ஈசோப்பினால் கழுவோம்ப்பா. ईसोप से मुझे दो। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय भाई बहन, ஏடா இந்த சரீரம் நமக்கெல்லாம் தெரியும் அந்த சரீரம் எப்படி இருக்குன்ட்டு. आपको पता है आपका शरीर कैसा है இந்த करके। சரீரம் மிச்சை உள்ளது. ये शरीर जो है पाप में डूबा हुआ है। ஓகே, இந்த சரீரம் எல்லாம் தேவை, எல்லாம் ஆசை உள்ளது, எல்லாமே தேவை. இது தேவை, அது தேவை, இது தேவை, எல்லாம் தேவை. ये जो शरीर जो है हमें सब ये चाहिए वो चाहिए, सब चीज चाहिए करके हमें ஓகே, वो இந்த சரீரம் சம்தம் நம்ம சொல்றதை கேட்காது. ये शरीर जो है हम कभी कभी हम जो बोलते हैं वो नहीं सुनता है। இந்த கண்ணு நான் சொல்றதை கேட்காது, இந்த வாய் நான் சொல்றதை கேட்காது, இந்த காது நான் சொல்றதை கேட்காது. ஏன் அப்படின்னா என் சரீரத்தை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ये आँख, ये मुंह, दिमाग जो हम कहते हैं वो नहीं सुनता है। ஏடா இதெல்லாம் பாவ சரீரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. परमेश्वर का वचन कहता है कि ये पाप भरा हुआ शरीर है। ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆனால் சரீரமோ பாவ சிந்தனை உள்ளது, மாமிசமானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. परमेश्वर का आत्मा जो है खुशी से भरा हुआ है, लेकिन जो शरीर जो है वो पापों से भरा हुआ है। உங்க சரீரம் எப்படிப்பட்டது? आपका शरीर कैसा है? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாருங்க. परमेश्वर देख रहे हैं आपको। உங்க அப்பாவுக்கு தெரியாது, आपके पिता को पता नहीं है, உங்க அம்மாவுக்கு தெரியாது, आपके माँ को पता नहीं है, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, आपके बच्चों को पता உங்க नहीं है, விசுவாசிகளுக்கு தெரியாது, आपके विश्वासियों को नहीं मालूम, உங்க பாஸ்டருக்கு தெரியாது. आपके पास्टर को नहीं मालूम। எல்லாருமே மனுஷர்கள். सब मनुष्य है, ஆனா உங்களை உங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு, அதுதான் ஏசப்பா. लेकिन आपका पिता स्वर्ग से यीशु मसीह देख रहे हैं। அதனாலதான் அவன் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோப்பு என்னும்போது எனக்கு அப்படியே மனசு அடிக்குது. ஏடா யாக்கோப்பு என்றால் என்ன, எத்தனை என்ற அர்த்தம். यहाँ पे परमेश्वर कह रहे हैं कि मेरे चुने हुए याकूब, याकूब का मतलब எத்தன் திருடன், ஏமாற்றுக்காரன். याकूब का मतलब चोर, उल्लू बनाने वाला, भरमाने वाला। அப்ப அவன் யாருங்களா? ஏமாற்றக்கூடியவன். ஆண்டவர் அது சொல்றாரு, ஏமாற்றக்கூடிய நம்மை கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டே என் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோப்பே அப்படி நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. सो ये याकूब चुराने वाला था, भरमाने वाला था, वो परमेश्वर हम परमेश्वर को उल्लू बना बरमा के रह रहे, लेकिन परमेश्वर कह रहे ये याकूब करके परमेश्वर हमें बुला रहे हैं। என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சரீரம் பலவீனமானது. இந்த சரீரத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண நினைச்சு ஆண்டவரை விட்டுடக்கூடாதுங்க. ये जो शरीर जो है बलवीन है, कमजोर है, लेकिन इस शरीर को हम देखकर परमेश्वर को हम नहीं छोड़ देना चाहिए। இந்த சரீரம் வந்து அழிந்து போகக்கூடியது, क्योंकि ये जो शरीर है नाश होने वाला है। அதுதான் யோபு சொல்றாரு, என் சரீரம் முழுவதுமாய் அழிந்து போனாலும், इसलिए याकूब कह रहे कि ये शरीर पूरा नाश होएगा तो भी, அது புழுக்களான போர்வை அப்படின்னு யோபு சொல்றாரு. अगर कीड़ा आके ये हो जाएगा तो भी, இல்லைங்களா? அப்ப இந்த சரீரத்துல அதை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர்
தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க பேரை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க பேரை யூஸ் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவருடைய தாசனாய் இஸ்ரவேலா மாற்றப்பட்டவர்கள், மறந்துடாதீங்க. ये शरीर कैसे भी हो, लेकिन परमेश्वर हमें कहते हैं कि चुने हुए याकूब, ये जगह पे आपका नाम डाल लो. आप कैसे भी हो, परमेश्वर आपको चुने हुए हैं. எட இச்சை அழியும், இச்சை அழியும். जो दूसरों के विरोध जो आस जो है हमारे पास, वो आस नाश हो जाएगा. இந்த அழகு அழியும். ये जो सुंदरता है वो नाश हो जाएगा. இன்னைக்கு எது நமக்கு விருப்பமோ அதையே நம்மை கொல்லும். हम ये दिन में जो चाहते हैं वही हमें आके नाश कर डालेगा. யோசித்து பாருங்க. ஒரு வருடம் அவர் 20 வருஷத்தை யோசித்து பார்த்தாரு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தை யோசிச்சு அந்த வருஷம் முழுதும் ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்ணேன், நான் எப்படி 2023 நான் எப்படி தொடங்கினேன், நான் எப்படி முடிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்களேன். वो 20 साल सोच रहे थे, आप ये 2023 में आप सोचो आप परमेश्वर के साथ कैसे हो, आपका जीवन परमेश्वर में है क्या. ஆண்டவர் எப்படி யோசிச்சு பார்க்குறாரு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நான் தூரம் ஆயிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக நடந்துட்டேன், அந்த ஆண்டவருடைய பாதத்திற்கு வருவதற்கே எனக்கு கேள்விக்குறியாய் மாறி போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. परमेश्वर क्या कह रहे कि परमेश्वर सोच रहे कि हम परमेश्वर के विरोध, परमेश्वर से दूर हम गए, लेकिन परमेश्वर कह रहे कि ये मेरे चुने हुए याकूब करके. சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. परमेश्वर की दोस्त ओ याकूब. அப்ப இஸ்ரவேல் யாரு அப்படி நாம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய முற்பிதாவாகிய விசுவாசித்த தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி. ये इज़राइल कौन है? तो अपने मुत पिता अब्राहम के गोत्र से आए हुए. நீங்க கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். आप थोड़ा सोच के देखो अब्राहम कौन है करके आपको पता चलेगा. இல்லைங்களா? எத்தனை பேருக்கு நம்ம நிலத்துல ஒரு அடி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு? कितने जन अपने जमीन में से एक थोड़ा सा जगह आके दूसरों को देने के लिए तैयार हो गए? ஒரு அடி, एक बाग. இல்ல நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஆளு தங்க வைக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? अगर हमारे घर में किसी को रहने के लिए जगह देना है तो कितने जन तैयार है? இல்லைங்களா? எல்லாம் பெரிய கேள்விக்குறி. ये सब बड़ा सवाल है. நேத்து ஒருத்தவங்க கூட நான் பேசிட்டே இருந்தேன். एक जन से पास्टर बात कर रहे थे कल. இல்லைங்களா? அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் நான் ட்ரெயின்ல வந்துட்டே இருந்தேன் பாஸ்டர். पास्टर बात करते थे, वो बोले मैं ट्रेन में आ रहा था, அவங்க ஒரு அம்மாவை பார்த்தேன், वहाँ पे एक स्त्री को देखा, அந்த அம்மா ஒரு குழந்தையோட வச்சிருந்தாங்க, वो आके एक बच्चे को रखे थे, அவங்க அழுதாங்க, वो रोए थे, அவங்க வேதனைப்பட்டாங்க, वो कष्ट, நான் என்ன பண்ணுவேன் எங்க போகணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. मैं कहाँ जाऊँ करके पता नहीं करके बोल रहे थे. கவலைப்படாதீங்க என் கூட வந்துருங்க அப்படின்னு திருப்பூர் கூட்டு போயிட்டேன். मैंने बोला मेरे साथ आओ बोल के तिरुपुर लेके चले गया. திருப்பூர்ல அவங்க வீட்டுல கொண்டு வச்சாங்க. उनके घर पे लेके जाके रखे, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்தாங்க. उनको एक काम भी दिलाए, அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதற்கு நான் ட்ரை பண்ணேன் பாஸ்டர். वो बच्चे को एक अच्छे स्कूल में करेंगे करके இல்லைங்களா? ஒரு நாள் एक दिन என்னுடைய வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு. मेरे हस्बैंड आके काम पे चले गए, பதி வேலைக்கு போயிட்டாரு. मेरे पति काम पे चले गए. இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு அழைப்பு வந்து நான் போகணுன்ற எண்ணம் வந்தது. நானும் போகும்போது அந்த அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், அம்மா வீடு உனது மாதிரி நீ பார்த்துக்குமா அப்படின்னு சொன்னேன். मुझे एक काम था, उसके लिए मैं काम के लिए गया. मैं जाते समय बोल के गई, ये तेरा घर जैसा देख लो ऐसा करके. இல்லைம்மா நான் எதையும் ஒன்றும் பண்ணலம்மா, நான் எல்லாமே திறந்து வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் இயேசுவை நேசிக்கிறேன் அதனாலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். मैंने कुछ बंद करके नहीं रखी हूँ, सब खुला रखी हूँ. मैं यीशु को चाहती हूँ इसलिए आप इसको देख लो करके बोल के गए. நான் திரும்ப வந்து பார்த்தேன், मैं वापस आके देखी, அந்த அம்மா அங்க இல்ல. वो स्त्री वहाँ नहीं थी. ஐயோ என்ன பாரமோ என்ன கஷ்டமோ தெரியல, அந்த அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். क्या दुख क्या कष्ट पता नहीं, वो स्त्री चले गए करके मैंने सोची. அப்புறம் உள்ள போய் பார்த்தேன், मैं अंदर जाके देखी, என் பீரோ திறந்து கிடந்தது. मेरा बीरो खुला था, பீரோல இருந்த எல்லா வெளியே கிடந்தது. मेरे अलमारी में से सब बाहर पड़ा था. அங்க இருந்த ஒரு நகையும் இல்ல. वहाँ पे जो सोना रखी थी वो एक सोना भी वहाँ पे नहीं था. அங்க இருந்த ஒரு பணமும் அங்க இல்ல. वहाँ पे जो पैसा रखी थी वो एक पैसा भी वहाँ नहीं था. பாவப்பட்டு கொண்டு வந்தேன். मैंने सोची कि बिचारे करके मैंने उनको लेके आई. இந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்ம யாரும் நம்ம வீட்டுல யாரையும் சேர்க்கறது இல்ல. ऐसे डर हमारे अंदर है इसलिए हम किसी को घर में नहीं लेते. அவங்க அம்மா ட்ரெயின் ஏறும் போதெல்லாம் அவங்க பையன் சொல்லுவானா, वो माता आके जब जब ट्रेन में जाती है तब उनका बेटा उनके पास बोलता है, அம்மா எதனா ஹெல்ப் பண்ணிட்டு வந்துருமா, ட்ரெயின்ல யாருன்னா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மாத்திரம் கூட்டு வந்துடாதீங்க,
அப்படின்னு வேணாம். अगर आप ट्रेन में देखेंगे कोई मदद मांगेंगे तो वहाँ मदद कर दो, लेकिन घर पे मत लेके आओ उनको, ஏம்மா வேற எதுவும் இல்லைம்மா கொண்டு போறதுக்கு. क्योंकि आप घर पे लेके आएंगे तो कुछ लेके जाने के लिए कुछ नहीं है हमारे இறக்க पास. குணம் இருக்கணும், हमारे पास वो दयालु मन होना அது चाहिए, ஞானமா இருக்கணும். அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். लेकिन ज्ञान अपना उपयोग करना அந்த चाहिए. உதவி அல்லது மற்ற காரியங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறா பயன்படுத்துறவர்களும் இருக்கிறாங்க. हम जब मदद करते हैं उसे गलत रीति से इस्तेमाल करते हैं. அப்ப ஞானமா ஜெபத்தோடு செய்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமா வரும். अपन ज्ञानी से अपना प्रार्थना के द्वारा उन्हें मदद करना ஏன் चाहिए. இதை சொல்ல வரேன் அப்படின்னா என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததியை சொல்றது காரணம்னா அவருக்கு எவ்வளவு லேண்ட் இருந்திருக்கும், எத்தனை வேலைக்காரர் இருந்தாங்கன்னா 318 வேலைக்காரர்கள் ஆபிரகாமுக்கு. यहाँ पे कहता है कि ये मेरे मित्र अब्राहम के वंश. क्यों यहाँ ऐसा कह रहा है? एवढं अब्राहम आड़- को कितने सारे काम करने के लिए எவ்வளவு लोग थे. ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அதான் அதான் அவங்களுக்கு சொத்து எவ்வளவு இருந்திருக்கும். गाय भैंस घोड़ा सब कितना था उनको, वही उनका सब ये था. அதுக்கு அதை கவனிக்க எத்தனை லேண்ட் எவ்வளவு பெரிய லேண்ட் தேவைப்பட்டிருக்கும். उनको उन चीजों को रखने के लिए उनको कितना बड़ा जमीन चाहिए था. எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாருங்க. लेकिन सब चीज को छोड़कर वो आ गए. உன் தகப்பனுடைய வீட்டாரை விட்டு, अपने पिता के घर को छोड़कर, உன் தகப்பனுடைய தேசத்தை விட்டு पिता का देश को छोड़कर, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வா அப்படின்னு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாருங்க. எல்லாவற்றையும் இழந்தார் ஆண்டவருக்காக. मैं दिखाए हुए देश पे जाने के लिए परमेश्वर कहे, तभी सब चीजों को छोड़कर परमेश्वर के लिए वो जगह पे गए. அப்படிப்பட்ட சந்ததி தான் இந்த ஆபிரகாமின் சந்ததி. वो वंश ही अब्राहम का वंश है. சாதாரண சந்ததி கிடையாது. அவருடைய முன்னான காரியங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. இவருடைய தகப்பன்மார்கள் இவருடைய பிதாக்கள் எல்லாவற்றையும் இழக்க ரெடியா இருந்தாங்க. ये जो वंश है वो साधारण वंश नहीं है, वो सब चीजों को खोने के लिए तैयार थे. நீங்க எப்படிங்க? आप कैसे हो? உங்க பெற்றோர்களை யோசித்து பாருங்களேன். आपके पिता के बारे में सोच இன்னைக்கு के நீங்க देखो. அமர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு காரணம், अगर आप यहाँ पे है तो कारण कौन है? आपके உங்க पिता. சந்ததி ஒரு காரணம் आपके वंश एक कारण है. இல்லைங்களா? ஆண்டவர் கைவிடலைங்க. परमेश्वर ने हमें नहीं छोड़े. ஏன்னா நம்ம எல்லாருமே பெங்களூர்ல இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை விட்டு பெங்களூருக்கு ஆபிரகாமை போல வந்துட்டோம். हम आके बेंगलुरु में हैं तो हम हमारे तमिलनाडु छोड़कर हम इधर है अब्राहम की जैसा. இல்லைங்களா? ஆண்டவருக்காக இன்னும் சாட்சியா நிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறோம். सो हम परमेश्वर के लिए हम साक्षी होना चाहिए करके हम युद्ध कर रहे हैं. அப்ப வேதம் நமக்கு சொல்லுது உங்களை சார்ந்தவர்களுடைய தியாகத்துல நீங்க இங்க அமர்ந்துட்டு இருக்கிறீங்க. आपके आपके साथ आप यहाँ पे है तो आपका परिवार में से किसी ने इसके लिए त्याग किया है. இல்ல நீங்க அது அது ஒண்ணு உங்களுடைய பிதாக்களுடைய தியாகம், இன்னொன்னு வேதம் சொல்லுது உங்களுடைய தியாகம். இதை வேதத்தை அறிஞ்ச ஆரம்ப காலத்துல உங்களை நீங்க யோசிச்சு பாருங்களா, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கடவுளோடு கூட வாழ்ந்திருக்கிறீங்க, எவ்வளவு செபித்து இருக்கிறீங்க, எவ்வளவு வேதம் வாசித்திருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவிற்கு நீங்க கட்டுப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். आज हम इधर है तो हमारे पिता या हमारे परिवार में से किसी ने अपनी चीजों को बलि दिया है. इसके लिए हम यहाँ पे हम कितना परमेश्वर के लिए क्या किया है करके हम सोचना है. இங்க யாருமே தியாகம் பண்ணாத, யாருமே தியாகம் அதாவது எல்லாமே தியாகம் பண்ணிருக்கீங்க. ஒருத்தர் கூட தியாகம் பண்ணாம இங்க இல்லை. हमने कुछ ना कुछ खोया है अपने जीवन में. हम किसी चीजों को खोए बिगर हम यहाँ नहीं है. இங்க யாருன்னா தியாகம் பண்ணாதவங்க இருக்கிறீங்களா? हम किसी चीजों को खोए बिगर हम इधर है क्या? இல்லைங்களா? எத்தனையோ பேர் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து கடவுளுக்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. हम अपने पढ़ाइयों को, अपने परिवार को या बहुत सारी चीजों को हम खोकर हम इधर है. ஆபிரகாம் சந்ததியே அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காலேஜ் நான் சொல்ல விரும்புறேன். இழந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் கடவுளுக்காக இழந்திருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் உங்களையும் பார்த்து ஆபிரகாமினுடைய சந்ததி என்று அழைக்கிறார். आपने कुछ खोया है आपके जीवन में, आप परमेश्वर के लिए उस चीजों को खोया है. इसके लिए परमेश्वर कहता है कि अब्राहम के वंश करके. இல்லையா? இன்னொரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் என்கின்ற பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணாரு? பலி கொடுத்தார். जब आप अब्राहम के बारे में सोचते हैं, वो अपने एक लौता पुत्र को बलि दिया परमेश्वर के लिए. அப்ப என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஒருவேளை ஆண்டவர் சொல்லும்போது இருக்கேப்பா, உன்னுடைய கையை கீழே போடுப்பா, உன் கத்தியை கீழே போடு, உன் பட்டயத்தை கீழே போடு, இல்லை அவனுக்கு விரோதமாய் அல்லது அவனை பலி செலுத்த நீ நினைச்சிருக்க நினைப்ப நீ மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா உன்னுடைய ஏக புத்திரன் உன்னுடைய நேசகுமார் என்று பாராம அவனை கொல்றதுக்கு வந்துட்ட பிறகு நீதாயா என்னுடைய அன்பு நண்பன் என்று ஆண்டவர் சொல்றார். परमेश्वर अब्राहम को बुला के बोलते हैं, आपके हाथ में जो है वो नीचे डाल,
जो बलि के लिए तूने लाया है वो नीचे डाल, क्योंकि तूने अपने एकलौता पुत्र को बलि देने के लिए तैयार है। तू मेरा वंश है, तू मेरा दोस्त है करके परमेश्वर उन्हें कहते இங்க हैं। எத்தனை பேருக்கு சிநேகிதர் இல்லை? कितने जन को मित्र नहीं है? நான் எங்க வீட்டுக்கு போறதை விட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறதுனா இன்னும் டபுள் சந்தோஷம் எனக்கு. पास्टर को आके अपने घर पे जाने से मित्र के घर पे जाने के लिए बहुत पसंद है, இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷம். बहुत खुश है। ஏடா தாவீதும் யோனத்தானும் பயங்கரம். எது தகப்பன் வித்தியாசமா இருக்கிறாரு, சவுல் வித்தியாசமா இருக்கிறாரு. ஆனா யோனத்தானும் சவுலும் இது தாவீதையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எதையும் விட்டு பேசுகின்ற அளவிற்கு அவ்வளவு பிராண சிநேகிதனாய் அவர் இருந்தாதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். दावीद और योनातान आके बहुत गहरा मित्र थे। अपना पिता साउल आके उनके विरोध था, लेकिन दावीद और योनातान कैसे थे? एक दूसरे से गहरे मित्र थे। நண்பர்கள் என்கின்ற பொழுது அப்பா அம்மாட்ட சொல்லாததை, பிள்ளைகள்கிட்ட சொல்லாததை, வாழ்க்கை துணைகிட்ட சொல்லாததை பகிர்ந்து கொள்வோம். அதானே ஃப்ரெண்ட்ஸு? मित्र बोले तो क्या है? जो चीज़ हम अपने माता पिता को, अपने भाई बहन को, अपने पास रहने वालों के पास जो नहीं बोलते हैं, लेकिन वो सब चीज़ों को मित्र के पास बोलते हैं, वही मित्र है। ஃபில்சி அம்மா சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களே, அப்படிதானே? யார் ஃப்ரெண்டுமா? ரொம்ப சந்தோஷம் இல்லை? பார்க்கின்ற பொழுதே சந்தோஷம். என்னம்மா டாலி, அப்படிதானம்மா? அது பார்க்கின்ற பொழுது, அதாவது சொந்தம் என்பதை காட்டிலும் அதை விட ஒரு பிளஸ் என்னதுங்களா, நண்பர் என்கின்ற பொழுது இன்னும் ஒரு பாசம். रिश्ता बोलने से ज़्यादा मित्र बोलने में वो बहुत खुश है, நம்முடைய வேதனையிலே பங்கெடுக்கிறவர் அவர்கள். क्योंकि अपने दुख में वो एक बाग बनकर अपने जीवन में है। इसलिए அது சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, உன் ஃப்ரெண்டை காமி, நீ யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. आप आपके मित्र को दिखाइए, आप कौन है करके मैं बता सकता हूँ। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? யார் உங்க ஃப்ரெண்டு? कौन है आपका दोस्त? உங்களுடைய ஃப்ரெண்டு யாரு? आपका दोस्त कौन है? அதனுடைய குணம் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம பண்ணலாம், பார்க்கலாம். उनका जो गुण है, उनका जो चरित्र है, वही आप में रहेगा। ஓகே, எத்தனை பேருடைய ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க? தம்பி, உங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாமே ரொம்ப நல்லவங்களா? கொஞ்சம் எப்படி எழுந்துருங்களா? உங்க பேரை சொல்லுங்க தம்பி. சாம். ஏன்னா மறதி வருது திடீர்னுட்டு, வாயில வர மாட்டேது. சாம், உங்க ஃப்ரெண்ட் எல்லாமே ஓகேவா? பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க. எப்படின்னா ஒரு ஆள்ல பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க அப்படியா? இல்ல ஒருத்தர் நல்லவங்க ஒருத்தர் கெட்டவங்களா? என்னங்கய்யா? சரி, உட்காருங்க. सब दोस्त अच्छे नहीं होते, कोई अच्छे रहते, कोई बुरे रहते। இல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பர்ஃபெக்ட்டா கிடையாது. अपने सब दोस्त एकदम सही रहेंगे क्या? ஏதோ ஒரு கேரக்டர் நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவளோட கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸா என்ன பண்றோம், மாறோம். उनका कुछ कार्य हमें पसंद है, उसके लिए हम उनके साथ है, इसलिए हम दोस्ती बनाते हैं। வேதம் சொல்லுது, அப்பா நான் உன்னுடைய சிநேகிதன் ஐயா, என் சிநேகிதனாக ஆபிரகாமின் சந்ததியே, நான் வெக்கப்படல. என் ஃப்ரெண்டு நீ அறகுறையா இருந்தாலும் அல்லது குறைவா இருந்தாலும் நான் வெக்கப்படல அப்படின்னு பரலோகத்தின் தகப்பன் நம்ம பார்த்து சொல்றாரு. நமக்கு ஃப்ரெண்டு யாரு? அவர். परमेश्वर यहाँ कहते हैं कि मैं तेरा मित्र हूँ। परमेश्वर उसमें शर्मा रहे नहीं है, परमेश्वर लाज नहीं पड़ रहे। हम कम है, हम सब चीज़ में लायक नहीं है उसमें, लेकिन परमेश्वर हमें देखकर कह रहा है कि ए अब्राहम के वंश, मैं तेरा मित्र हूँ। परमेश्वर हमें देखकर कह रहे हैं मैं तेरा मित्र हूँ कर। அப்ப நண்பர்கள் அவசியம், मित्र जरूरी है, அதுதான் வாழ்க்கை, वही हमारा जीवन है। அந்த நண்பர்கள் தேவனுக்கு விரோதமா இருந்தா அப்படிப்பட்ட நண்பர்கள் தேவையில்லை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். लेकिन वो मित्रता परमेश्वर के विरोध रहेंगे तो वैसे मित्रता हमें नहीं चाहिए। உங்களை தவறா வழி நடத்துறாங்கன்னா அப்படிப்பட்ட நட்பு தேவையில்லை, அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை, இல்ல அப்படிப்பட்ட நண்பர்கள் தேவையில்லை. மறந்துடாதீங்க தேவனுடைய பிள்ளைகளை. अगर वो गलत रास्ते में हमें चला रहे तो वैसी मित्रता हमें नहीं चाहिए, இல்லைங்களா? அதனாலதான் வேதம் சொல்லுது, ஏன்டா சில சமயங்கள்ல நல்லதான் இருப்போம், அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேரும் போது அப்படி கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி இருப்போம், அது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். ஆனா ஒரு சமயம் வருகின்ற பொழுது நம்ம கவுந்துடுவோம். மறந்துடாதீங்க, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். நீங்க அவங்கள மாத்த தான் நீங்க போயிருப்பீங்க, ஆனா நீங்களே மாறி இருப்பீங்க. வேண்டாம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப். हम वैसे मित्रताओं के साथ में रहते समय अच्छा ही रहेगा, लेकिन एक समय आते समय हम गिर जाएंगे। उनके साथ रहकर उन्हें बदलाने के लिए सोचेंगे, लेकिन हम उनके साथ मिलकर पाप में चले जाएंगे। वैसे मित्रता हमें नहीं चाहिए। இல்ல ஒரு நல்ல ஒரு உதாரணம், இடப்பா பிள்ளைங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்களே நான் எடுத்துக்கிறேன். இல்லம்மா விட்டுட்டு போயிட்டாங்கல்லம்மா, சொல்லுங்கம்மா. வசனமா இருக்கு இல்லையா, கவலையா இருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு இருந்தாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க. जो मित्रता है, जो दोस्ती है, वो
हमेशा बिछड़ने के लिए अनेक टाइम होता है, बिछड़ जाते हैं। ஓகே, என்னதான் ஃபோன்லனாலும் நேரில் இருக்கிற நண்பர் மாதிரி ஃபோனில் வராது, அப்படிதானம்மா? हम सामने सामने जो बात करते हैं वैसा फोन में नहीं बात कर सकते। ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சிநேகிதன். परमेश्वर कहते हैं कि मैं तेरा मित्र हूँ। ஆண்டவர் எங்கனா விட்டு போவாரா? परमेश्वर हमें छोड़कर किधर जाएंगे क्या? ஆண்டவர் எங்கனா போவாரா? परमेश्वर किधर जाएंगे ஆண்டவர்ட்ட क्या? தைரியமா சொல்லலாமா? கடவுள் அப்படின்னா கொஞ்சம் பயப்படலாம், இல்லையா? அப்பா அப்படின்னா பயப்படலாம், எஜமா அப்படின்னா பயப்படலாம், ஃப்ரெண்டுனா பயப்படலாமா? परमेश्वर बोलेंगे तो हम डरेंगे, प्रभु बोलेंगे तो हम डरेंगे, मालिक बोलेंगे तो हम डरेंगे, लेकिन मित्र बोलेंगे तो हम डरेंगे क्या? சொல்லுங்க, பயப்படலாமா? மிஸ்ஸஸ் சோரன் சொல்லுங்க. बोलिए, हम डरना चाहिए क्या? மிஸ்ஸஸ் சோரன் நயே நயே ஏன் அப்படின்னா அவர் நம்முடைய நண்பர். क्योंकि वो परमेश्वर हमारा मित्र है। என் உள்ளத்தை எல்லாம் அவருடைய பாதத்துல ஓட்டலாம். मेरा दिल, मेरा हृदय परमेश्वर के पास हम बोल सकते हैं। இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் அந்த நிலைக்கு நண்பனா இருக்க முடியாது. ஆனா இந்த நண்பன் எனக்காக உயிர் கொடுத்து, எனக்காக வாழ்வு கொடுத்து, என்னை தூக்கி சுமக்கின்ற என் அன்பு நண்பன் இயேசு. इस दुनिया में कोई मनुष्य हमें वो ये नहीं दे सकता, लेकिन परमेश्वर जो है हमें उठाकर हमें चलाने वाला परमेश्वर हमारे साथ है। இது எனக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துனா, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அப்படின்னு போது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது, நீ கிறிஸ்துவ நண்பனா எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் சந்ததி ஃபுல்லா ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றத எனக்கு சொல்லுது. ये वचन में परमेश्वर कह रहे हैं, ये मेरा मित्र अब्राहम के वंश। ये जब पढ़ते समय मुझे परमेश्वर याद दिला रहे हैं, इस दुनिया को छोड़कर जब तू परमेश्वर को मित्रता बनाएंगे, परमेश्वर कहते हैं कि अब्राहम का वंश को कैसे मेरी मित्रता बनाए, मैं तुम्हारे वंश को मेरे मित्रता बनाऊंगा। ஐயா, ஜஸ்டஸ் இயேசுவை சிநேகிதனா ஆகிட்டா ஜஸ்டஸ் அவருடைய வம்சம் ஃபுல்லா ஆண்டவருக்கு சிநேகிதரா ஆயிடுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லையா? जब जस्टिस परमेश्वर को मित्रता बनाएंगे, जस्टिस का वंश पूरा परमेश्वर का मित्रता बनाएंगे। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பீமா தீதி கிறிஸ்துவ தன்னுடைய சிநேகிதனா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வம்சம் ஃபுல்லா என்ன பண்றாருன்னா கிறிஸ்து சிநேகிதரா மாறிடுறாரு. बीमा दीदी जब परमेश्वर को मित्रता करके बनाएंगे, परमेश्वर से दोस्ती रखेंगे, तब बीमा दीदी के वंश क्या होएगा? परमेश्वर का मित्रता में बन सके। ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பேசாம இருப்பீங்களா? आपके दोस्त को देखकर आप बात नहीं करेंगे क्या? எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. யாருன்னா ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி யாருன்னா வந்துட்டாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. பேசிக்கிட்டே இருப்போம். காலைல பார்த்தா மணி 3 ஆகும், 2 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும், தூங்க மாட்டான். என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அநேக நாள் புதுக்காக மனம் ஓர்ந்து நண்பர்கள்ட்ட பேசுகின்ற பொழுது, जब पास्टर के दोस्त आके घर पे आते हैं तो बहुत दिन के बाद उन्हें देखते समय रात भर बैठकर बात करेंगे। 3 बजेगा 4 बजेगा तभी समय गया जैसे दिखेगा नहीं, उतना बात करेंगे। ஒரு தடவை டாக்டர் நேவிஸ் அவங்க கூட பேசிட்டே இருந்தேன். டாக்டர் நேவிஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். आप सब जानते हैं नेविस को। இன்னொருத்தர் வந்தார் தெரியல, டேனியல் அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு இந்த புக்கெல்லாம் ஜப்பான்ல இருந்து வந்திருந்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? डैनियल बोल के जापान से आए டேனியல் थे। வின்டர் ஏதோ அவர் பேர் வந்தாரு இல்லைங்களா? நாங்க பேசிட்டு வந்து பார்த்தா அவரு, தூங்குங்கப்பா, நீங்க தூங்குங்க, எதுக்கு பிரேக் பண்றீங்க நேச்சுரலாவே? நீங்க தூங்கணும் தூங்கணும், உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சிந்தனை ஆகாது, மணியை பார்க்காது, மான்னு பேசிக்கிட்டே இருக்கும். जब नेविस के साथ हम लोग बैठ के बात कर रहे थे, वो जो डैनियल जो है वो बोल रहे, आप क्यों ऐसा रात भर बैठ के बात कर रहे, नींद सोने के जगह पे ऐसा मत करो करके बोलते। लेकिन हम जब मित्रता को देखते हैं, हम समय या कुछ नहीं सोचते, हम बैठ के बात करेंगे। அப்போ ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருங்க. நான் தாங்க ஃப்ரெண்டாக மாத்துறாரு. परमेश्वर क्या चाहते हैं कि आप परमेश्वर के साथ बात करते रहना चाहिए, वही परमेश्वर चाहते हैं। நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்களை எல்லாருக்கும் இயேசு ஃப்ரெண்டா மாறணுமா, ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருங்க. आप परमेश्वर के साथ रहना चाहते हो क्या? आपका वंश परमेश्वर के साथ रहना चाहते हैं क्या? तो आप परमेश्वर से दोस्ती करो। நீங்க பெற்றவர்கள் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகளும். पिता और माता कैसे रहेंगे उसी तरीके से आपके बच्चे भी நீங்க रहेंगे। ஆண்டவரை சிநேகிதனா மாத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு அப்புறம் நடக்கிறதே வேறங்க. अगर आप दोस्ती परमेश्वर के साथ करेंगे तो आपके परिवार में परमेश्वर बदलाएंगे। இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வச்சுங்க. எல்லாருக்குமே பொதுவாக கேட்கிறேன். உங்க எல்லாருக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும். हम हमारे बारे में जानते हैं हम कैसे करके। உங்களை மாதிரியே உங்க பிள்ளைகள் இருக்க விரும்புவீங்களா?
आप चाहेंगे कि आप जैसे हो वैसे आपके बच्चे भी हो? இல்ல உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு பொய் பேசுறேன்னு வச்சுங்களேன். सोचो कि मैं एक झूठ बोल रही हूँ, என் பிள்ளையும் பொய் பேசணும்னு நினைச்சா எப்படி இருக்கும்? मेरा बच्चा भी वो झूठ बोले करके நான் सोचेगा तो திருடுறேன்னு कैसा है? வச்சுங்களேன், என் பிள்ளையும் திருடுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? मैं जो चोरी कर रही हूँ वैसे चोरी बच्चे भी करना है क्या? திருடனே அவன் பிள்ளை திருடனாக விரும்ப மாட்டான் जो चोर करता है वो चोरी बच्चों को चोर बनना नहीं चाहता है। இல்லைங்களா? அப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கிறனோ இல்லையோ, நான் கடவுளுக்குள்ள இருந்தேன்னா என் பிள்ளைகள் அவருடைய சந்ததி அவருடைய எதிர்காலம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்றதை நம்ம படிக்க போறோம். मैं आशीर्वाद से हूँ क्या नहीं पता नहीं, लेकिन मेरा वंश मेरा बच्चे क्या करना चाहिए, परमेश्वर के साथ होना चाहिए। அதனால தான் நான் அதனால ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த 2023 ஒருவேளை பாவ ஆண்டா, ஆண்டவரை விட்டு விலகி போன ஆண்டா, ஆண்டவரை மறந்த ஆண்டா, எத்தனையோ பாடுகளை பட்ட ஆண்டா அல்லது வேதனைகளை பட்ட ஆண்டா, ஐயோ நான் இவ்வளவு பக்தியா இருந்தோம் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு விசுவாசத்துல குறைந்து போன ஆண்டா இருக்கும் அப்படின்னா, உன்னுடைய சிநேகிதன் மீண்டும் உங்களை அழைக்கிறார் அப்படின்றத நினைவு கூர்ந்ததுக்காக நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ये साल हम पाप में दुख में परमेश्वर से दूर होकर हम बिताए हैं, तो परमेश्वर हमें कहता है कि मैं बुला रहा हूँ, मेरे मित्र बनाने के लिए परमेश्वर बुलावा दे रहे हैं। யாத்திராகமம் 14:19 எக்ஸோடஸ் 14:19 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக சென்றது. निर्गम का किताब 14वां अध्याय 19th वर्स। तब परमेश्वर का दूत जो इस्राएल सेना के आगे आगे चला करता था, जाकर उनके पीछे हो गया और बादल का खंबा उनके आगे से उठकर उनके पीछे जा ठहरा। என்னங்களா? யாருங்களா? இஸ்ரவேலர்கள் யார்? इस्राएल कौन है? யாக்கோபின் சந்ததி, याकूब के वंश, ஈசாக்கின் சந்ததி, ईसाक का वंश, ஆபிரகாமின் சந்ததி, अब्राहम का वंश। ஆபிரகாமினுடைய சிநேகிதருடைய இது சிநேகிதர் என்ன பண்றாருன்றத நம்ம பார்க்க போறோம். अब्राहम के मित्र, वो मित्र क्या कर रहे करके हम देखेंगे। வேதம் சொல்லுது, அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு. तब परमेश्वर के दूत जो इस्राएल सेना के, அப்ப இஸ்ரவேல் யாரு? तो इस्राएल कौन है? सेना। அல்லைங்களா? இவங்களுக்கு முன்பாக நடந்த, उनके आगे आगे चला था। எங்க உங்க பிள்ளைக்கு முன்னாடி ஆண்டவர் நடந்தா எவ்வளோ நல்லா இருக்குங்க. अगर आपके बच्चों के आगे परमेश्वर चलेंगे तो कैसा रहेगा? உங்க பிள்ளைகளுக்கு முன்னாக ஆண்டவர் நடந்தா, अगर आपके बच्चों के आगे परमेश्वर चलेंगे तो। கீதா சிஸ்டர் சொல்லுங்கம்மா, 2 பொட்ட பிள்ளைங்க வச்சிருக்கிறீங்க. பிள்ளைங்க வெளியே போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்க வர வரைக்கும் உங்க மனசு எப்படிமா இருக்கும்? சொல்லுங்கம்மா. அப்ப 2 பொட்ட பிள்ளை வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகள் வாலிப பிள்ளைங்க, அவங்க வெளியே போறாங்க. அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனசு அடிச்சிட்டு இருக்கும். பிள்ளை வீட்டுல கால் வச்சாதான் சந்தோஷம். என்னம்மா? हमारे जब लड़कियां जब बाहर जाती है उनके साथ कैसा है क्या है करके हम सोचकर हम दुख में रहते हैं। जब वो घर पे आते हैं तभी हमें संतोष होता है। இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சேனைக்கு முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி யார் போறாரா? தேவதூதனானவர். सो यहाँ परमेश्वर कहते हैं कि दूत हमारे आगे चल रहे करके। இல்லைங்களா? ஆபிரகாம் ஆசீர்வாதமா இருந்தான். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் விசுவாசித்தான். எல்லாவற்றையும் விட்டு போனான். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமா இருந்தான். அவன் சந்ததிக்கு முன்பாக, அவன் சந்ததியாகிய இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக அவருடைய சிநேகிதன் நடந்து போறார். अब्राहम जो है वो आशीर्वाद परमेश्वर के साथ था, क्योंकि परमेश्वर के लिए सब चीज़ छोड़कर वो परमेश्वर के सन्निधि में परमेश्वर के लिए चाहता। उसके लिए परमेश्वर ने क्या किए, उसके वंश के सामने परमेश्वर आगे चल रहे थे। परमेश्वर का अब्राहम का मित्र उनके वंश के साथ थे। இல்லைங்களா? அப்ப உங்க ஆசீர்வாதம் தாங்க உங்க பிள்ளைகளுக்கு, மறந்துடாதீங்க. आपका आशीर्वाद ही आपके बच्चों के आशीर्वाद है। உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுடைய பிள்ளைகள் உயர்வுக்கு. आपका जो जीवन है वही आके उनके बच्चों का जीवन நீங்க बनेगा। எப்படி இருக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடரணும் அப்படின்னா உங்க பிள்ளைகள் முன்பாக யாரு போகணுமா? தேவன் போகணும். முன்பாக நடந்த, மறந்துடாதீங்க. आप जैसा जियोगे वैसे ही, क्योंकि परमेश्वर यहाँ कहता है कि अपने बच्चों के सामने कौन जाना चाहिए? परमेश्वर का दूत जाना चाहिए। சில சமயங்கள்ல இந்த ஆடு மேய்க்கிறவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். हम देखे गाय ஆடு மேய்க்கிறவங்கள, बकरियों को चराने वालों को देखे हैं हमने। இல்லைங்களா?
சமுத்திரம் நான் பார்த்தா எங்கள் ஊரில் நான் எப்படி பார்த்துருக்கேன்னா மேய்க்கிறவங்க பின்னாடி வருவாங்க, அந்த ஆடோ மாடோ முன்னாடி போயிட்டு இருக்கோம். मैंने गांव में देखा हूँ कि वो जो बकरी जो चराते हैं वो आके पीछे चलते हैं, बकरी आके आगे चलता रहेगा। ஆனால் சில இடத்துல நான் பார்த்துருக்கிறேன் மேய்ப்பன் முன்னாடி போவார், அது மாட்டு பின்னாடி வரும். कहाँ कहाँ देखा हूँ कि चराने वाला आगे चलेगा, वो बकरी जो है पीछे अपने आप आएगा। ஒருவேளை மேய்ப்பன் முன்னாடி போகும்போது பின்னாடி வருதுன்னா பயங்கரமாக ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு. अगर चराने वाला आगे चल रहा है और जो पीछे जो बकरी आ रहा है उसको बहुत ट्रेनिंग किया रहेगा। பின்னாடி வர ஒரு கையில் எப்போதுமே கோல் இருக்கும். लेकिन पीछे जो आता है जो चराने वाला उसके हाथ में आके लकड़ी रहेगा। ஏன்னு கேட்டால் அந்த மாடு ஒழுங்கா நடக்காது, அந்த ஆடு ஒழுங்கா நடக்காது, அது அங்கே போய் மேய் அப்போதான் அங்கே போகும் இங்கே போகும். அப்போ என்ன பண்ணுவார்னா குச்சி வச்சு தட்டி கொண்டு போவார் பின்னாடி போனா. ஆனால் முன்னாடி போனா जब चराने वाले पीछे चलते हैं, जब गाय भैंस बकरी है सीधे से नहीं चलेंगे तब वो लकड़ी रखकर उसको मार कर उसको सही रास्ते में ले அப்போ जाएंगे। ஆண்டவர் लेकिन जब वो आगे चलता है तो कैसा? இப்போ ஆண்டவர் முன்னாடி போனா என் ஆடு வரும் அப்படின்ற நம்பிக்கை ஆண்டவருக்கு. जब परमेश्वर आगे जाते हैं, परमेश्वर जानते हैं कि मेरा बेड़ मेरे पीछे आएंगे करके। ஆண்டவர் முன்னாடி போனாரு, பின்னாடி ஆபிரகாம் வந்தாரு. प्रभु आगे चले, अब्राहम उनके पीछे गए। இல்லைங்களா? அது என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த ஆடு ட்ரெயின் ஆயிடுச்சு, அந்த ஆடு விசுவாசத்துல உயர்ந்துடுச்சு. எனவே ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுன்னா பின்னாடியே போகும். परमेश्वर जानते हैं कि मेरा बेड़ विश्वास में बढ़ गया है, वो सही हो गया, उसके लिए परमेश्वर उनके आगे चलते हैं। परमेश्वर आगे जाते समय मेरा बेड़ मेरे पीछा करे करके परमेश्वर जानते हैं। திடீர்னு ஒரு வசனம் ஞாபகம் வருது எனக்கு. मुझे एक वचन याद आया। அந்த வசனம் என்ன எனக்கு குறிக்க அப்படின்னா யார் இந்த ஆடு, कौन ये बेड़ है करके वचन कहता है। இங்கே வேதம் சொல்லுது கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. நீங்கள் வெளிப்படுத்தல் 14:4 நீங்கள் வாசிக்கலாம். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தனால அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 14:4 நம்ம பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். प्रकाशित वाक्य 14वां अध्याय 4वां वचन, ये वे है ये वे है जो स्त्रियों के साथ अशुद्ध नहीं हुए पर कुंवारे हैं। यह वे ही है कि जहाँ कहीं मेमना जाता है। அவங்க யாரும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. सो चराने वाले जहाँ जाएंगे, मेमना जहाँ जाएंगे वहीं उनके पीछे ही वो जाएंगे करके कहता है ये वचन। பின்னாடி போறவங்க யாருங்க? तो उनके पीछे जाने वाला कौन है? விசுவாசத்துல முதிர்ந்தவர்கள், जो विश्वास में बड़े हुए हैं, விசுவாசத்திலே உயர்ந்தவர்கள், विश्वास में बड़े हुए लोग हैं, ஆண்டவரோடு கூட வாழ நினைப்பவர்கள், परमेश्वर के साथ जीना चाहने वाले हैं। இல்லைங்களா? அப்புறம் நான் இந்த வசனத்தை பார்க்குறேன் என்ன அப்படின்னா தேவதூதனார் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தாரா, பின்னாக நடந்தாரா. सो देवदूत आके पीछे चलने लगे। அதை 14:19 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14:19 வாசிக்கிறோம். என்னங்கன்னா பின்னாக நடக்கிற ஒரு அனுபவம். निर्गम का किताब 14वां अध्याय 19th वर्स, वहाँ कहता है कि दूत आके पीछे चलने लगे। ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி நடக்கிற அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? कि दूत आपके सामने चलने का आप अनुभव किए कि अपने அந்த जीवन में 1,44,000 பேர் எப்படி இருப்பாங்களா? ஆண்டவர் முன்னாடி போவாரு, அவங்க மாடுன்னு பின்னாடி போவாங்க. ஏன்டா அவங்களுக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது. 1,44,000 उन लोगों के सामने पीछे चलेंगे, आगे चलेंगे, क्योंकि उनको दाहिने बाइने का कोई ये नहीं रहेगा, मुश्किल नहीं रहेगा। ஆனா இங்க வேதம் சொல்லுது தேவதூதனானவர் விலகி அப்படின்னு வேதம் சொல்லுது. लेकिन यहाँ वचन कहता है कि देवदूत आके उनसे बिछड़ के ऐसा करके कह रहे हैं। அவர் விலகி என்ன பண்ணாரா, அவர் பின்பாக அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அப்படின்னு சொல்லுது. यहाँ पे कह रहे हैं कि वो पीछे चलने लगे, उनके पीछे आने लगे करके कहने लगे। ஏன்? क्यों? ஏங்க? क्यों ऐसा? சில சமயத்தில் நான் பார்த்துருக்கிறேன், முன்னாடி ஆடு மேய்க்க போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு நேரத்தில் அவங்களை அறியாமலே அவங்க திரும்புவாங்க. ஒரு ஆடு என்ன பண்ணும், பிரச்சனை இருக்கும், உடனே அவங்க பின்னாடி ஓடி வருவாங்க, அதை சரி பண்ணிட்டு திரும்ப முன்னாடி போயிடுவாங்க. அப்படி பார்த்துருக்கிறேன் நான். मैं देखा हूँ जब बेड चराते हैं वो लोग आके सामने चलते रहेंगे, जब सही से नहीं आएंगे पीछे आकर उसे सही कर वापस आगे जाएंगे। அப்ப பின்னாடி வராங்கன்னா என்ன அர்த்தம்னா கையில் என்ன இருக்கும், அந்த ஆடுக்கு ஏதோ தேவை இருக்கு. अगर पीछे आ रहे तो क्या बात है, उनके हाथ में क्या रहेगा, एक लकड़ी रहेगा, उस बेड को कुछ चाहिए, इसलिए இந்த ஆடு வேற எங்கேயோ டர்ன் ஆகுது. ये बेड जो है किधर तो जा रहा है। ஓகே, இந்த மாடு அங்க மேய்ச்சல ஏதோ பார்த்துடுச்சு, அதனால என்ன பண்ணல, ஃபாலோ பண்ணல. ये जो गाय जो है कुछ चरने के लिए देख लिया, उसके लिए वो जा रहा है उस बाजू। அப்படி என்ன நடக்கும்?
ऐसा होएगा तो क्या होएगा? ஏன்னா எங்களுடைய வீடு எதிர்க்கே ரோடு, காலை எடுத்து வச்சா ரோடு, அப்படி அப்படி இருக்கு. हमारा जो घर है हम पैर बाहर रखेंगे तो रोड है, எப்பொழுதும் பஸ் வந்து போயிட்டே இருக்கும். वहां पे आके बस आता जाता ही रहेगा. அதான் இங்க இருக்கிற மாதிரி தான் यहाँ पे है वैसे ही. இல்லைங்களா? அப்ப கவனத்தோட தான் மாடு அந்த இடத்த நம்ம கடப்போம். तो हम बाहर जाएंगे तो ही हम सावधान से जाएंगे. இல்ல அப்ப அந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில கோல் வச்சுட்டு அந்த மாடு ஏன்னா பஸ் வருகின்ற பொழுது லாரி வருகின்ற பொழுது ஓரம் அனுப்புவாங்க. सो ये जो भेड़ जो चराते हैं वो लोग क्या करेंगे, हाथ में लकड़ी रखकर जब बस या कुछ भी आएगा तो संभाल कर उसे चलाएंगे. அப்ப யாருமே இல்லாத இடத்துல ஆடு மாடு என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி போலாம் பின்னாடி வரும். ஆனா ஆபத்துக்குள் இருக்கிற இடத்துல மெய்ப்பன் என்ன பண்றாரு, பின்னாக வருகிறார். जब खाली जगह है हम सामने जा सकते हैं, वो भेड़ अपने पीछे आ जाएगा. लेकिन जब उधर पे आके खतरा है तब क्या करना चाहिए, वो चराने वाला आके पीछे आना चाहिए. அப்ப வேதம் சொல்லுது, என் பின்னாடி அவர் வரார் அப்படின்னா எனக்கு ஆபத்திலிருந்து என்னை தூக்குகிறவர், என்னை சரி செய்கிறவர், என்னை சீர் செய்கிறவர், ஒருவேளை நான் விழுந்து போனா என்னை தூக்குகிறவர் என்பதற்காக வேதம் சொல்லுது அவர் பின்னாக நடந்தார் என்று சொல்கிறது. अगर परमेश्वर पीछे आ रहे तो हमें कुछ होने वाला है या कुछ संभव है, उसके लिए परमेश्वर क्या करे, हमारे पीछे आ रहे हैं, हमें संभाल के हमें सही संभाल लेके जाने के लिए परमेश्वर हमारे पीछे है. ரெண்டுமே நல்லது தாங்க. அவர் பின்னாடியும் வரணும், அவர் முன்னாடியும் வரணும், ரெண்டுமே நல்லது. ஆனா அவர் முன்னாடி போனா ரொம்ப நல்லது. आगे भी होना चाहिए पीछे भी होना चाहिए, लेकिन आगे रहेंगे तो बहुत अच्छा है. இந்த விசுவாசத்துல போராடிட்டு இருக்கிறீங்களா? क्या आप विश्वास में परमेश्वर के साथ ये कर रहे हैं क्या? இந்த வேதத்தின் தேவனோடு கூட உங்களுக்கு போராட்டமா? क्या अपने जीवन में आपको युद्ध है क्या इस पवित्र शास्त्र के साथ? வேதம் வாசிக்க ஜெபிக்க உங்களுக்கு போராட்டமா? पवित्र शास्त्र को पढ़ने के लिए प्रार्थना करने के लिए आपको युद्ध है क्या? ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி வராருங்க. परमेश्वर आपके पीछे आ रहे हैं உங்களை சீர் செய்ய, आपको सही करने के लिए, உங்களை வழி நடத்த, आपको चलाने के लिए, உங்களை தூக்க, आपको उठाने के लिए, உங்களை சுமக்க आपको बोझने के लिए உங்க ஆண்டவர் பின்னாடி வந்திருக்கிறார். आपके परमेश्वर आपके पीछे आ रहे हैं. 2023 ये 2023 में நீங்க விழுந்து போனாலும் உங்களை தூக்க அவரால கூடுங்க. अगर आप गिर गए तो भी परमेश्वर आपको उठाने के लिए तैयार है. எத்தனை பேர் மெய்ப்பனுடைய கையில ஆடை பார்த்திருக்கீங்க? आप कितने जन ने मेमन के हाथ में बेड़ को देखे? ஏன் தெரியுமா? क्यों पता है? நடக்க முடியல, क्योंकि उसे चलने नहीं हो रहा है, தூக்கிட்டு போறாரு. उसलिए उसको उठा कर ले जा रहे हैं. இங்க பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க முடியாம இருக்கிறீங்களா? क्या आपके आत्मिक रीति में आप चल नहीं पा रहे क्या? வேதனையோடு இருக்கிறீங்களா? आप दुख में है क्या? ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறீங்களா? ये जीवन किस लिए करके आप सवाल में है क्या? ஆண்டவர் உங்களை தூக்க ஆயத்தமா இருக்கிறாரு. परमेश्वर आपको उठाने के लिए அவர் तैयार விலகி है, பின்னாடி வராருங்க. आपके पीछे आ रहे हैं. இங்க இன்னும் பாக்குறோம் யாத்திராகமம், இல்ல அதுலயே நம்ம பார்த்தோம் யாத்திராகமம் 14-19லயே அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. यहाँ पे वचन कह रहा है कि और बादल का खंबा उनके आगे से हटकर उनके पीछे जा ठहरा. இல்ல இது நம்ம பின்னாடி படிக்க போறோம், அதனால நான் இங்க நான் என்ன பண்ணல, எடுக்க நான் விரும்பல. அதுக்கப்புறம் வந்துரும், அடுத்த வருஷம் போதும். எக்ஸோடஸ் 24:17, யாத்திராகமம் 24:17. ये निर्गम का किताब 24th चैप्टर 17. மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அது எப்படி இருந்துச்சுங்களா? பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. 24:17. यहाँ पे वचन कहता है कि वो इजरायलों की दृष्टि में यहोवा का तेज पर्वत की चिंटी पर प्रचंड आग के समान दिखाई पड़ता था. இங்கே ஆண்டவரை குறித்து விவரிக்கிறது, இதை நம்ம படிப்போம். ஆண்டவரை குறித்து விவரிக்கிறது. यहाँ पे आके यहोवा के बारे में बता रहा है. அப்ப கர்த்தருடைய மகிமை அவங்களுக்கு எப்படி காட்சி அளிச்சுதான், பட்சிக்கிற அக்கினியை போல காட்சி அளிச்சது. तो उन्हें कैसा दिखा यहोवा का महिमा? आग के समान. என்னங்க எப்படிங்க? அதனாலதான் வேதம் சொல்லுது அவர் பட்சிக்கிற அக்கினி. तो इसलिए परमेश्वर का वचन कहता है कि आग के समान है वो. அப்ப who is Israel? யாரு இஸ்ரவேலர்கள்? कौन है इजरायलियों? இஸ்ரவேலர்கள் யாரு? कौन है इजराइल? வேதம் சொல்லுது தேவனை அவருடைய மகிமையை தங்கள் கண்கள் கண்டவர்கள். तो ये इजराइल लोग जो है यहोवा का महिमा को देखे हुए लोग है. அவங்க கண் பார்த்தது, எல்லாருடைய கண்ணு பார்த்தது, ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு கிடையாது. அங்க வந்த அத்தனை இஸ்ரவேலுடைய கண்களும் தேவனுடைய காட்சியை, தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்கள் கண்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. परमेश्वर का वचन कहता है कि
हर एक आंख परमेश्वर के महिमा को देखा, एक नहीं दो नहीं, हर। நான் யோசித்தேன், என்ன இதுக்கு அக்கினி போல அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அடுத்த வசனத்துக்கு நான் போனேன். मैं सोचा कि क्यों उनको आग के जैसे आग के समान दिखाई दिया। नेक्स्ट अगला वचन ஏசாயாவினுடைய புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 17வது வசனம் எனக்கு சொல்லுது, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும். எனக்கு என்ன கத்துறது அப்படின்னா, இஸ்ரவேலின் யாருங்களா? ஒளியானவர். அப்ப இஸ்ரவேலுக்கு ஒளியானவர் இருக்கிறாரு, அவங்கள்ட்ட இருள் இருக்க சான்சஸ் இல்ல. सो 10वां अध्याय में 17वां वचन कहता है कि इजराइल की ज्योति तो आग ठहरेगी और इस्राएल का पवित्र ज्वाला ठहरेगी। அப்ப அந்த முன்னாடி நடக்கவர் யாரு? அவங்க காட்சி அளித்தது யாரு அப்படின்னா ஒளியானவர். सो उनके सामने गए हुए कौन है और उनको जो दिखाई दिया वो कौन है? परमेश्वर के ज्वाला है, अग्नि है। அந்த ஒளி, அந்த எனக்கு இந்த அக்கினி என்பதோட இந்த ஒளி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமா ஓ. அக்கினி ஒளி அட கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி பாருங்களேன். वो अग्नि बोलने से ज्यादा कि उजाला है, वो ज्वाला है, அவர் ஒளிங்க, वो ज्वाला है உங்களை वழி நடத்துகிறவர். और आपको राह दिखाने वाला। அவர் ஒளிங்க, உங்களை கரம் பிடிக்கிறவர். वो ज्वाला है, आपके हाथ ठहराने वाला। அவர் அக்கினியும் கூட மறந்துடாதீங்க. वो अग्नि भी है, आप याद रखो। இந்த ஒளி ஒளி நினைச்சிட்டு, ஏன்னா இந்த இவ்வளவு வெளிச்சம் போட்டிருக்கிறோம் நம்மள சுடாது, ஆனா அக்கினி என்ன பண்ணிடும்? சுட்டுடும். அவர் எந்த அளவிற்கு ஒளியானவரோ அந்த அளவிற்கு அவர் அக்கினியானவர் என்பதையும் மறந்துடக்கூடாது. हम यहाँ के बिजली सब ऑन करके रखे, इतना बिजली रहे कि भी हमें वो आके क्या कर हम बर्न नहीं हो जाएंगे, लेकिन परमेश्वर ज्वाला है, वो अग्नि भी है, वो याद रखो। வேதம் சொல்லுது அவர் பரிசுத்த அக்கினி, वो आके पवित्र अग्नि है करके परमेश्वर कहता है। ஜுவாலையுமாகி அப்படின்னு சொல்லுது. वो ज्वाला भी ठहरेगा करके परमेश्वर का वचन कहता है। அந்த ஒளி அக்கினியா ஜுவாலையா என்ன பண்ணிருக்குன்னா மாறி இருக்கு. या वो जो ज्योति जो है वो अग्नि और ज्वाला बनकर रहा है। ஏன் தெரியுமா? ஒரே நாளில் அவளுடைய முட்செடிகளையும் அவருடைய நெரிஞ்சல்களையும் தகிர்த்து பட்சித்து அப்படின்னு வேதம் சொல்லுது. सो यहाँ पे परमेश्वर का वचन कहता है कि और उसके जड़ जकरट को एक ही दिन में भस्म करेगा, एक ही दिन में भस्म करेंगे करके परमेश्वर का वचन कहता है। என்ன சொல்லுங்களா? ஒரே நாள்ல பட்சித்து நான் போடுறேன், एक ही दिन में उसे भस्म करके डाल दूंगा करके परमेश्वर का वचन எதை कहता है। பட்சித்து போட போறாரு? किसको भस्म करने वाले? எதுங்க किसको? சொல்லுங்க. ஒரே நாள்ல என்னத? நல்ல செடியே கிடையாது, முட்செடிகளையும்। यहाँ पे अच्छे झाड़ को नहीं, जो काटा जो है उस झाड़ को, நெரிஞ்சல்களையும், इकरड होने वाले जड़ को। அப்படின்னு என்ன? உங்க வாழ்க்கையில முள் போல காரியம் இருக்கா? பீமாதீதி போராட்டம் இருக்கா உங்க வாழ்க்கையில? आपके जीवन में इस कांटों के जैसा दुख है क्या? आपके जीवन में முள்ள போல इस कांटों के जैसा எவ்வளவு வேதனை, எவ்வளவு அழுகை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துன்பம் இருக்கா? कितना दुख, कितना आंसू हमारे जीवन में है क्या? मिसेस सोरेन, आपका जीवन में है? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா? இருக்கு. अपने जीवन में है क्या? எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கு. இந்த போராட்டம் நம்மை முள்ளை போல, அது எப்படி சொல்றாங்க, முட்செடிகளை போல, நெரிஞ்சல் முள்களை போல நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. हमारे सबके जीवन में इस कांटा आके जड़ कर हमारे जीवन में है। வேதம் சொல்லுது, உங்க சிநேகிதர் அல்லது உங்க அப்பாவுடைய சிநேகிதர் அல்லது உங்களுடைய சிநேகிதர் இல்ல உங்க அப்பா ஆண்டவரை சிநேகிதரா கொண்டதனால அந்த சிநேகிதர் ஒளியானவர் மாத்திரமல்ல அக்கினியாயும் மாறி, அதுவும் பரிசுத்த அக்கினி ஜுவாலையாய் மாறி உங்களுக்கு எதிராய் வருகின்ற முல்லை போல அல்லது வேதனையை கொடுக்கின்ற நெரிஞ்சலை போல எது இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுறாங்க ஒரே நாள்ல। हमारे पिता का मित्र, हमारा मित्र जो ज्योति है, वो आग बनकर पवित्र ज्वाला बनकर हमारे दुखों को निकालने वाला परमेश्वर है। ஆண்டவர் மாற்ற ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார்। परमेश्वर इस दुखों को निकालने के लिए परमेश्वर स्थिर है। யாத்ராகமம் 29:43 சொல்றாரு, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், मैं इस्राएल पुत्र को मैं देखूंगा, அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையால் பரிசுத்தமாக்கப்படும், वो जगह मेरे महिमा से भरा जाएगा। இப்போ என்னாச்சு, என் வாழ்க்கையில் இருக்கிற முட்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற நெரிஞ்சல்கள் ஒரே நாள்ல பரிசுத்த ஜுவாலை அக்கினி அதை பட்சித்து போட்டு என்ன அவருக்குள்ளாக
ஒளியாய் மாற்றுகிறது. एक ही दिन में जो हमारे अंदर जो जड़ है, जो काटा है, उसे भस्म कर कर परमेश्वर निकालेंगे करके कह रहा है. वो अग्नि उसे भस्म कर இப்ப देगा. வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க அப்படின்னா, நான் இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். तो परमेश्वर का वचन हमें क्या सिखाता है कि हम इस्राएल को हम देखेंगे करके. யார் இஸ்ரவேல்? யாரு? इस्राएल कौन है? தேவனை சந்தித்தவர்கள். परमेश्वर को देखा है. நீங்க கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன். நான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்கணும், நான் சொல்லலை, நான் திரும்ப சொல்ல நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பாபிலோன் ராஜ்யம் இந்த உலகத்தில் எழும்பியது. மெசொப்பொத்தோமியா என்கின்ற இடத்துல அநேக ராஜ்யங்கள் எழும்பியது. बाबिलोन राज्य जो है इस दुनिया में उठा. वही नहीं, मेसोपोटामिया राज्य भी उठा. எகிப்து ராஜ்யம் எழும்பியது. इजिप्ट राज्य भी उठा. அல்லைங்களா, அசிரிய ராஜ்யம் எழும்பியது. अस्राएल राजा भी उठा. கிரேக்க ராஜ்யம், ग्रीक राजा भी ரோம उठा. ராஜ்யம், रोमन எத்தனையோ राज्य, ராஜ்யங்கள் எழும்பியது. अनेक राज्य उठे इस दुनिया में. எத்தனையோ ஜாதிகள், கோத்திரங்கள் இருந்தது. बहुत सारे जाति गोत्र परमेश्वर इस दुनिया में उठे. ஆனா இஸ்ரேல் தேசம் அன்னைக்கு இருந்த தேசம் இன்னைக்கு இருக்கு. பாபிலோன் தேசம் கிடையாது, மேதிய பட்ச தேசம் கிடையாது, அல்லது கிரேக்க தேசம் கிடையாது. ஆனா இன்னும் யூதா தேசம், அது இஸ்ரேல் தேசம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா வேற என்னங்க? उस दिन जो बाबिलोन था, इजिप्ट था, वो राज्य आज नहीं, बाबिलोन राज्य आज नहीं, मीदे पर्शिया राज्य आज नहीं है, लेकिन वो इजराइल जो है और यूदा राज्य जो है आज भी है, क्योंकि परमेश्वर का मित्र है. ஏடா இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா குப்தர் அரசாண்ட காலங்கள் இருந்தது, சோழர்கள் பாண்டியர்கள் அரசாண்ட காலங்கள் இருந்தது, இல்லைங்களா? இன்னும் மௌரியர்கள் அரசாண்ட காலம் இருந்தது, இன்னும் முகலாயர்கள் அரசாண்ட காலம் இருந்தது. இப்ப இல்ல. अगर हम इंडिया में देखेंगे तो ये जो राज्य जो है हिंदुत्व में बोलते हैं, वो सब राज्य था, लेकिन आज नहीं है वो राज्य. எல்லாம் இருந்தது, பேரரசா இருந்தது. அசோகர் ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா அரசாண்டாரு, அவுரங்கசீப்பும் எல்லாத்தையும் அரசாண்டாரு. ஆனா இப்ப அந்த ராஜ்யம் இல்ல. இஸ்ரவேல் நிறைய இடத்துல அடிமையா இருந்துட்டு வந்துச்சு, அந்த தேசம் இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. बड़े बड़े राज्य किए इस दुनिया में, लेकिन वो राज्य आज नहीं है. लेकिन इजराइल लोग जो है जुकुम बनकर वो लोग थे, लेकिन आज उनका राज्य है. அவங்க கூட போராடின எந்த தேசமும் இல்ல, ஆனா இந்த தேசம் இருக்கு. उनके साथ जो युद्ध किए वो कोई भी नहीं है, लेकिन ये इजराइल देश आज है. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் அந்த தேசத்துக்கு இருக்குல்ல. तो परमेश्वर ने उन्हें विशेष रीति से उन्हें रखा है, इसलिए आज है वो. ஏன் தெரியுங்களா? क्यों मालूम है? யார் இஸ்ரவேலர்கள் அப்படின்னா தேவனை சந்தித்தவர்கள். மறந்துடக்கூடாது. कौन इजराइल है बोले तो परमेश्वर को देखे हैं, परमेश्वर से मिले हैं. அங்க இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையால் பரிசுத்தமாக்கப்படும். मैं इजराइलों से मिलूंगा और वो जगह पवित्र माना जाएगा करके प्रभु कहते हैं. என்னங்களா? எங்க இருப்பாரா? कहाँ रहेंगे? அடுத்த வசனம் சொல்லுது, நான் கொஞ்சம் வேகமா பாறேன். அடுத்த வசனம் சொல்லுது 29:45 சொல்லுது, நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். और मैं इस्राएलों के मध्य निवास करूंगा और उनका परमेश्वर ठहरूंगा. என்னங்களா? யாருங்க? எங்க இருப்பாரா? किधर रहेंगे? அவங்க மத்தியில. उनके मध्य में. வேற எந்தனா சொல்ல முடியுமா? வேற எந்தனா தேசம் சொல்ல முடியுமா? வேற எந்த தேவர்களும் நான் உங்க கூட இருப்பேன், உங்க மத்தியில இருப்பேன், உங்க கூட வழி நடத்துவேன், நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு எங்க நான் வாசிக்கிறோமா? இல்ல. कोई दूसरा देश बोल सकता है क्या? कोई दूसरा देश बता सकता है क्या? लेकिन परमेश्वर कह रहे இந்த कि मैं उनके பாபிலோனியர்கள் मध्य में रहूंगा. வணங்குனார்களே, இந்த நேபுகாத்நேச்சர் வணங்குனார்களே, அந்த தெய்வங்கள் எங்க? இந்த எகிப்தியர்கள் வணங்குனார்களே, அந்த தெய்வங்கள் எங்க? இந்த கிரேக்கர்கள் வணங்குனார்களே, அந்த தெய்வம் எங்க? இந்த ரோமர்கள் வணங்குனார்களே, அந்த தெய்வம் எங்க? தம்மூஸ் எங்க? பாகால் எங்க? எங்க எங்க? ये बाबिलोन लोग और इजिप्टियन लोग, ये लोग सब जो देवता को माने, वो देवता किधर है? தெரியலைங்க. அவர்களும் இல்லை, அவர்கள் தேசமும் இல்லை. ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க நடுவே வாசம் பண்ணின தேவன் இன்னைக்கே இருக்கிறார். वो भी नहीं है, उनका देश भी नहीं है, लेकिन इस्राएल देश जो परमेश्वर को माने, परमेश्वर उनके मध्य में है. இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் யார் அப்படின்னு சொன்னா தேவனை தங்கள் மத்தியிலே கொண்டவர்கள், தங்களோடு தேவனை வாசம் பண்ண அனுமதித்தவர்கள். तो जो ये इस्राएल देश है वो मध्य के परमेश्वर उनके मध्य निवास करने वाला है, क्योंकि वो परमेश्वर के साथ है. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ்ரேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்களேன், உங்க நடுவே உங்க ஆண்டவர் வாசம் பண்றாரா? यहाँ परमेश्वर कह रहे कि इस्राएलों के मध्य निवास करूंगा. क्या परमेश्वर हमारे मध्य में निवास कर रहे हैं क्या? எங்கங்க ஆண்டவர்?
किधर है परमेश्वर? உங்க மத்தியில இருக்கிறாரா? आपके बीच में है क्या? இப்போ நான் கேள்வி கேட்கணும், என்கிட்ட இருக்கிறாரா? मैं सवाल पूछूंगी तो मेरे पास परमेश्वर है என் क्या? குடும்பத்திட்ட இருக்கிறாரா? मेरे परिवार में है क्या? என் சபையில இருக்கிறாரா? मेरे मंडली में है क्या? எங்க மத்தியில இருக்கிறாரா? हमारे बीच है क्या? எங்க தேசத்துல இருக்கிறாரா? हमारे देश में है क्या? வேதம் சொல்லுது, परमेश्वर का वचन कहता है அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணி. मैं उनके बीच में मैं रह रहा हूँ करके। ஏன் அவங்கள அசைக்க முடியாத ஆட்களா இருந்தாங்க? இன்ன வரைக்கும் ஏன் அந்த சந்ததி அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னா அவர்கள் நடுவிலே வாழ்ந்தவர், அப்படிப்பட்டவர். क्यों उन्हें कोई हिला नहीं पा रहा है? क्योंकि परमेश्वर उनके मध्य में रहने वाला है। அவருக்கு தேவனாய் இருப்பவர் சாதாரணவர் கிடையாதுங்க. उनका उनका परमेश्वर है, वो साधारण परमेश्वर नहीं है। எதுக்குங்க இஸ்ரவேலுக்கு வலிமை? எதுக்குங்க இது இஸ்ரவேலுக்கு பலன்? எதுக்குங்க இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம்? எதுக்குங்க வனாந்திரமே எப்படிங்க மாறிச்சு? எதுக்குங்க அப்படின்னா அவங்க தேவன் வனாந்திரத்தை சோலை வனமாய் மாற்றுகிறவர். जो बल जो है इजराइल के पास, जो ताकत है, जो आशीर्वाद है, वो किस लिए? जो उनका जगह जो जंगल था उसे परमेश्वर ने क्या किया? आशीर्वाद बना के दिए। உங்க வாழ்க்கை வனாந்திரமா இருக்குன்னா அதை மாற்ற உங்க மத்தியில உங்க ஆண்டவர் இருக்கணும். अगर आपका जीवन एक जंगल है और उसे बदलना है तो परमेश्वर आपके बीच रहना चाहिए, आपके अंदर रहना चाहिए। யோசிக்காதீங்க, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை இல்லைங்க. सोचो मत, परमेश्वर के बिना हमारा जीवन व्यर्थ है। கிறிஸ்து இல்லாத சந்தோஷம் கிடையாதுங்க. परमेश्वर के बिना हमारा खुशी नहीं है। கிறிஸ்து இல்லாத ஆசீர்வாதம் கிடையாதுங்க. परमेश्वर नहीं है तो वो आशीर्वाद हमारा आशीर्वाद नहीं है। அது எல்லாம் இச்சைகளில வந்து சேர்ந்துருங்க. எதுல கிறிஸ்துலையோ அதெல்லாம் இச்சைகள். सिर्फ वो हमारा आशा बनकर ठहरेगा। கிறிஸ்து தாங்க, सिर्फ परमेश्वर ही। ஏண்டா அவர் உங்களுக்கு தேவனா இருக்க விரும்புறார். உங்க வாழ்க்கையில தேவனா இருக்க விரும்புறார். क्योंकि परमेश्वर आपका भगवान बन के जीने के लिए चाहता है, आपका परमेश्वर बन के जीने के लिए चाहता है। ஓகே, ஜஸ்ட் நான் உங்களை அப்படியே கற்பனைக்கு நான் கொண்டு போகல. முன்னாடி ஆண்டவர் இருக்கான்னு வச்சுங்களேன். अगर आपके सामने परमेश्वर है तो ஏதோ ஒரு இச்சை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொண்டு வரலன்னா ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். अगर आपके अंदर कुछ आशा है तो परमेश्वर कैसे दुख होंगे? நான் உன்னுடைய தேவன், உன் மத்தியில வாசம் பண்றேன். मैं तुम्हारा परमेश्वर, मैं तुम्हारे बीच में हूँ करके இந்த परमेश्वर। 2023ல ஆண்டவர் உங்க மத்தியில இருந்தார். அதனாலதான் இந்த லாஸ்ட் சேபத்தை நீங்கள உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. इस 2023 में परमेश्वर हमारे साथ थे, इसलिए हम जीवित है। ये साबत दिन हम यहाँ है। இல்லைங்களா? நீங்க யோசித்து பாருங்களேன், 52 ஓய்வு நாள், 52 साबत। எத்தனை சேபத்தை நீங்க ஆலயத்துல இருந்திருக்கிறீங்க? कितना साबत हम परमेश्वर के मंडली में है। இந்த வேதம் சொல்லுது, நான் வாசம் பண்ணேன், உங்கள் நடுவே நான் வாசம் பண்ணேன். நமக்கு தெரியும், ஆசீர்வாத கூடாரம் கட்டினாங்க, அதுல ஆண்டவர் வாசம் பண்ணாரு. இந்த 52 வாரத்துல ஏதாவது ஒரு வாரம் நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்களா? நீங்க யோசித்து பாருங்க. परमेश्वर का वो मंडली जब बनाया, परमेश्वर उस मध्य में थे, हम कोई साबत को हमने मंडली में नहीं थे क्या? हम सोचना चाहिए। என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, எல்லாருமே யஸ்வந்த்பூர் சர்ச்சுக்கு வந்து இந்த ஆலயத்துல உட்கார்ந்தாதான், இது கூட்டம் நிறைஞ்சிருந்தாதான் அப்படின்னு இல்லை. எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல அங்க ஆலயம் இருக்குன்னா நீங்க அங்க இருக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய விருப்பம். அது எங்க இருந்தாலும் சரி, அந்த ஓய்வு நாள்ல நீங்க ஆலயம் இருக்கணும். मेरा विचार ये है कि सिर्फ यशवंतपुर चर्च में आप आना चाहिए, वैसा नहीं। जिधर भी मंडली है वहाँ पे आप पवित्र दिन में, साबत दिन में आके वो मंडली में जाना நீங்க चाहिए। அரிசிக்கரையில இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள இருக்கணும், ஆலயத்துல இருக்கணும். அல்லது நீங்க சென்னையில இருந்தாலும் ஆலயத்துல இருக்கணும். आप अरसीकेरे में हो या चेन्नई में हो, किधर भी हो, आप मंडली में रहना चाहिए। ஏன்னு கேட்டா அங்க வாசம் பண்றவர் யாரு? உன் ஆண்டவருங்க. क्योंकि वहाँ निवास करने वाला कौन है? आपका परमेश्वर है। ஆண்டவர் உங்களை சந்திக்க அவங்க காத்திருக்கும் பொழுது நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? आपसे मिलने के लिए आपके परमेश्वर वहाँ है, आप क्या कर रहे हो? யாத்திராகமம் 40:38 நான் கொஞ்சம் சீக்கிரம் இந்த டாபிக் மாதிரி நான் முடிச்சிடுறேன். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசலத்தின் மேல் தங்கி இருந்தது. इस्राएल के घराने की सारी यात्रा में दिन को तो यहोवा का बादल निवास पर और रात को उसी बादल में आग उन सभाओं को दिखाई दिया करती थी। இங்க என்ன சொல்லுதுன்னா, யார் இஸ்ரவேல் அப்படின்னா, அவங்க எங்க போனாலும் சரி, அவங்க முன்னாடி போனாலும் சரி, அவங்க பின்னாடி போனாலும் சரி, அவங்க இடது பக்கம் போனாலும் சரி, அவங்க வலது பக்கம் போனாலும் சரி, எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய கண்களுக்கு பிரதியுத்தரமாக யார் இருந்தா? பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்னி வாசஸ்தலமா என்ன பண்ணுது? அவங்க கூட இருந்துச்சுங்க, அவங்க கண்கள் பார்த்துச்சுங்க. इस्राएलों के घरों के साथ उनकी यात्रा में कौन थे? परमेश्वर थे। दिन हो या रात हो, दाहिने हो या बाएं हो, हर समय परमेश्वर उनके साथ थे।
சாம், எத்தனை சாம் இருக்கிறீங்க? எந்த சாம்னாலும் பதில் சொல்லலாம். உங்கள் கண்கள் பார்த்துச்சாப்பா இந்த வருஷம் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறது? எந்த சாம் பதில் சொன்னாலும் பரவாயில்ல. ये साल में परमेश्वर को आपने देखे क्या? என்ன ஜோயல்? வேதம் சொல்லுது அவளுடைய கண்களுக்கு பிரதியட்சமாக அவங்க பார்த்தாங்க. அதனுடைய அடையாளத்தை பார்த்தாங்க. பகல்லையும் பார்த்தாங்க, இரவலையும் பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட வாசம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. परमेश्वर का वचन कहता है कि उनके आंख उन्हें उन चीज़ों को देख के परमेश्वर उनके साथ है करके उनके आंखों ने देखा और उन्होंने महसूस किया. परमेश्वर का वचन कहता है அவரை பார்க்காத வாழ்க்கை கிடையாதுங்க. அந்த உணர்வு, அவர் இருக்கிறாருன்ற உணர்வு இல்லாத வாழ்க்கை கிடையாது. अगर हम परमेश्वर को नहीं देखा तो वो जीवन व्यर्थ है. अगर परमेश्वर को हम नहीं समझा, परमेश्वर को हम अनुभव नहीं किए तो जीवन व्यर्थ है. நம்ம சில சமயத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அசால்ட்டா எடுத்துக்கிறோம், கேவலமா எடுத்துக்கிறோம். அது அசால்ட் இருந்து அவர் ஒரு மாதிரி அசட்டை பண்ணப்பட்டவர்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அவர் நம்ம கூட இருக்க விரும்புறாரு. அதை எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். हम परमेश्वर हमारे साथ है लेकिन हम उसे सीरियसली नहीं लेते. हम उसे एक मजाक उठाते जाओ ऐसा करके, लेकिन परमेश्वर हमारे साथ है. அவருடைய கண்கள், இஸ்ரவேலுடைய கண்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் அவங்க எங்க போனாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க கண்களுக்கு முன்பாக அது எல்லா வேலையிலும் ஆண்டவர் இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் இருக்கணும். इजराइल के वंश उनका आंख परमेश्वर को देखे, परमेश्वर वो किधर भी जाए, वो कुछ भी करे, परमेश्वर उनके साथ है करके उन्होंने देखा. அதனால தான் இஸ்ரவேலை யாராலும் இன்ன வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. इसलिए इजराइल को कुछ नहीं कर सके आज तक. இது வரைக்கும் ஒண்ணும் என்ன பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல. आज तक वो कुछ नहीं कर पाए. ஏன் அப்படின்னா தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல இருந்தது. क्योंकि परमेश्वर का आंख उन पे था. அந்த உணர்வு அவர்களுக்கும் தேவனை அவங்க பார்த்து நம்ம கூட தேவன் இருந்துட்டு இருக்கிறாருன்ற ஒரு பயபக்தியும் அவங்களோட கூட இருந்தது. क्योंकि उनमें भी वो डर, वो भयभक्ति था कि परमेश्वर हमारे साथ है करके. என்னாகமம் 23:21 சொல்லுது, அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காணுகிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. गिनती के किताब 23:21 उसने याकूब में अंतर नहीं पाया और ना इस्राएलों में अन्य देखा है. उसका परमेश्वर यहोवा उसके संग है और उनमें राजा की सी ललकार होती है. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் மாறி போனோம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். हमने पढ़े थे कि हम पाप कर कर परमेश्वर की महिमा को खोए हुए. அப்ப அது தேவன் இல்லாத ஒரு நிலை. तो वहाँ के परमेश्वर हमारे जिंदगी में नहीं है, उस तरीके की स्थिति है. ஆனா தேவன் வருகின்ற பொழுது நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா அக்கிரமத்தை காணுகிறதில்லை. அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காணுகிறதில்லை. लेकिन जब परमेश्वर हमारे अंदर है, हमारे अंदर कोई गुनाह नहीं दिखना चाहिए. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதில்லை. उनके अंदर कुछ अन्याय नहीं देखा, इस्राएल में अन्याय नहीं देखे. என்னங்களா ஆண்டவர் பார்க்கறாரா உங்களை? ஆண்டவர் உங்களை பார்க்கறாரா? देख रहे हैं क्या? எப்படி பார்க்கறாருமா? कैसे देख रहे हैं? சொல்லுங்க. நான் யார் பேர் எடுக்கலாம்? சிஸ்டர் உமா, ஆண்டவர் எப்படி பார்க்கறாரு? परमेश्वर कैसे देख रहे हैं आपको? உங்களுக்கு ஹிந்தி வரும்ல, பரவாயில்ல. ஓகே, எப்படி பார்க்கறாரு ஆண்டவர் உங்களை? आपको कैसे देख எப்படி रहे हैं? பார்க்க விரும்புறாரு? कैसा देखना चाहते हैं? அக்கிரமம் இல்லாம பார்க்க விரும்புறாரு. ना अन्याय के बिगर देखना चाहते हैं. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜேக்கப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றுக்காரன் அர்த்தம். याकूब बोले तो कौन है? அந்த बरमाने वाला है. அந்த ஏமாற்றுக்காரன் மாறி இஸ்ரவேலா மாறினா, ஆனா திரும்ப ஞாபகப்படுத்துறாரு, ஏன்னா பா உனக்குள்ள குற்றம் இருக்கும் அப்படின்னா அதை எடுத்து போட என்கிட்ட போராடு, ஏன் கூட இரு, நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ உன்கிட்ட அக்கிரமம் இருக்காது, உன்கிட்ட குற்றம் இருக்காது. அப்ப இயேசு இல்லாத வாழ்க்கை குற்றமும் அக்கிரமும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. वो याकूब आके मन फिराकर इजराइल बना. हमारे अंदर वो हम परमेश्वर को बरमाने वाला और हमारे अंदर वो गुण है, उसलिए परमेश्वर कहते हैं कि बदल, मैं तुझे बदलाने वाला हूँ करके परमेश्वर हमें याद दिलाते हैं. அவளுடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். ஏன் இஸ்ரவேலை ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா யார் கூட இருக்கிறா? அவர்களுடைய தேவன். அப்ப பவர் அவங்கள்ட்ட இல்ல, அவருடைய உடைய தேவன்ட்ட இருக்குன்றத மறந்துடக்கூடாது. அவங்க தான் இஸ்ரவேலர்கள். क्यों इस्राएल को कुछ नहीं कर सकते? क्योंकि उनके साथ परमेश्वर है, इसलिए. இங்க வேதம் சொல்லுது ராஜாவின் ஜெய கம்பீரம். அது என்னங்க ஜெய கம்பீரம்? यहाँ कहता है कि राज्य का गंभीर उनके साथ था करके. ஏற்கனவே கம்பீரம் அப்படின்னா தெரியல, அப்படியே கம்பீரம் சொல்லுவாங்க. இவ்வளோ இந்த இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு புரியணும்னா கெத்தா அப்படிதானே?
அதான் சொல்ல அப்படிதான் யூஸ் பண்றாங்க. கெத்தா நடக்கணும், அப்படி கெத்தா இருக்கணும் அப்படின்னு. இப்ப இங்க ஜெய கம்பீரம் அப்படின்னா கெத்தா இருக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சீங்க. सो यहाँ पे कहता है कि उनमें राजा की सी ललकार होती है, तो उनके उनके पास वो महिमा था, उनके पास वो कार्य था. அப்ப அங்க இருந்த ஒவ்வொரு இஸ்ரவேல்ட்டையும் பலம் இல்ல, இஸ்ரவேல்கள்ட்ட பலம் கிடையாது. அங்க யார்கிட்ட பலம் இருக்குன்னா ராஜ கம்பீரமா ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற ஜெய கம்பீரம் அது. इसराइल के पास कुछ बल नहीं है, लेकिन किसके पास बल है? राजा परमेश्वर के पास बल है, उनके साथ रहने वाला परमेश्वर के पास. உங்கள்ட்ட கம்பீரம் இருக்கா? आपके पास गंभीर है क्या? பாவத்தை பார்த்தா பட்டுன்னு உடஞ்சிக்குள்ள விழுந்துடுறோமே पापों को देखेंगे तो हम गिर जाते हैं, இல்லைங்களா? பாவத்தை பார்த்தா அப்படியே விழுந்துடுறோமே, पापों को देखकर हम गिर जाते हैं. அப்புறம் எங்கெங்க கம்பீரம் இருக்கும்? फिर कैसा वो गंभीर होंगे? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெய கம்பீரம் இருக்கும் அப்படின்னா பாவம் உங்களை ஒன்றும் என்ன பண்ணாது, ஆட்கொள்ளாது அப்படின்னு வசனம் சொல்லுது. ये जो पाप जो है अगर हमारा अंदर वो जय गंभीर रहेगा तो पाप आके हमें नहीं पा सकता है, உங்க ஆண்டவர் உங்களை பார்க்கறார். क्योंकि परमेश्वर हमें देख रहे हैं. இங்க யாத்திராகமம் 12:3 நான் பார்க்குறோம், நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும்னு அர்த்தம். ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்க. ஏண்டா இஸ்ரவேல் சபையை தெரிந்து கொண்டது யார் அப்படின்னா ஆண்டவரே. सो परमेश्वर यहाँ कहता है कि परमेश्वर मेमनाय करके हम जानना चाहिए. எனக்கு டைம் கிடையாது, இஸ்ரவேல் சபையார் எனக்கு டைம் கிடையாது, நான் ஓடிடுறேன், நான் 2-3 வருஷத்துல நான் முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 15:29 சொல்லுது, இஸ்ரவேலின் ஜெய பலமானவர். परमेश्वर का वचन कहता है कि परमेश्वर का बल उनके साथ था, इजराइल का. அப்ப யாருங்க ஏன் இஸ்ரவேல் பலத்தோடு இருந்தது அப்படின்னா அங்க இருந்தவர் அப்படிப்பட்டவருங்க, ஜெய பலமானவர். क्यों इजराइल में वो बल था? क्योंकि जो परमेश्वर जो है वो बल वाला है. இஸ்ரவேல்ல ராணுவ பலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இஸ்ரவேல்ல அல்லது அந்த ராஜா பலம்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். இல்லை இஸ்ரவேல்ல சேனை பலம் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். இஸ்ரவேல்ல பெரிய ஆர்மினா நான் நம்ப மாட்டேன். அல்லது பெரிய அவங்கள்ட்ட டேங்க் இருக்கு அதுன்னு அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். அல்லது அவங்கள்ட்ட என்ன இருந்தாலும் சரி, இருக்கிறது யார் அப்படின்னா ஜெய பலமானவர். அதுதாங்க இஸ்ரவேலுக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. आप बोलेंगे कि इजराइल के पास बहुत सेना था, या उनके पास बहुत सारा तलवार था, या युद्ध करने के लिए बहुत सारे कार्य उनके पास थे. नहीं, उसके वजह से वो बल नहीं है. उनके पास जो परमेश्वर है उसके वजह से वो बल है. இல்லைங்களா? நான் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தரா இருங்களா. அப்புறம் யாருன்னா அவங்கள வழி நடத்தின ஒரு பரிசுத்தர். நான் வேகமாக போயிடுறேன். அவங்கள நடத்தின ஒரு பரிசுத்தர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது उनको चलाने वाला पवित्र थे. இங்கே அதுக்கடுத்தது 1 சாமுவேல் 17:45 பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். परमेश्वर का वचन कहता है कि मैं जो इजराइल को चलाने वाला पवित्र परमेश्वर मैं उनके नाम से आपको बोल रहा हूँ करके. இங்கே என்னங்க இது கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன். இதை மாத்திரம் வாசித்து பாருங்க. அங்கே என்ன போட்டிருக்கோம்னா, இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் அப்படின்னா அர்த்தம், அந்த ராணுவத்துக்கு யாருங்க கர்த்தர், யாருங்க தலைவர், சேனை தலைவர் யாருங்க, அந்த தேசத்துக்கு சேனை தலைவர் யாரா இருந்ததுங்க அப்படின்னா தேவனா இருந்தார். அதனாலதான் தைரியமா தாவீது பெலிஸ்தீனை வீழ்த்த முடிந்தது. यहाँ पे वचन कह रहा है कि जो इस्राएल सेना का परमेश्वर है, तो इधर कहता है कि किसका सेना है? इस्राएल का सेना. कौन है? परमेश्वर है. उसलिए दाऊद ने क्या किया? फिलिस्ती से उसे गिरा दिया. சரி, அது நான் இந்த ஸ்டோரி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டியூட்டானமி 33:29. டியூட்டானமி 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இந்த வசந்த கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன். நீங்க தேவனை அல்லது உங்க பெற்றோர்கள் உங்களுடைய மூத்தவர்கள் தேவனை நண்பனாய் கொள்கின்ற பொழுது சந்ததிகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுது பாருங்க. அப்படி சந்ததிகளை எப்படி ஆண்டவர் முன்னும் பின்னுமா நடத்துறார் அப்படின்னு பாருங்க. எப்படி அவர் அக்கடி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக வழி நடத்துறார் என்பதை பாருங்க. அது மாத்திரம் சொல்லல, இஸ்ரவேலே, இன்னைக்கு இஸ்ரவேலை ஏன் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ யார்? நீ பாக்கியவான். यहाँ पे परमेश्वर का वचन कहता है, ए इस्राएल
तू क्या ही धन्य है यार, ए यहोवा से उद्धार पाई हुई प्रजा कौन है तेरे इसराइल? तुल्य कौन है ஓகே கோன் இஸ்ரேல் கோன் யார் धन्य இஸ்ரேல் है யாரு धन्य है தன்ய ஹே பாக்கியவான் அப்ப வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது பாக்கியவான் यहाँ परमेश्वर का वचन कहता है कि धन्य है இல்லைங்களா அதுதாங்க அவங்க பாக்கியவானா இருக்கிறது காரணம்னா அதுக்கு அர்த்த வசனம் வருது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ये यहोवा से उद्धार पाई हुई प्रजा உனக்கு ஒப்பா வேற யாருமே கிடையாது तेरे तुल्य कौन है என்னை நேரையா என்னுடைய கேள்வி கொண்டு வரேன் கேட்பாங்கல்ல நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டுருக்காங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டுருக்காங்களா आपसे बहुत जन पूछे रहेंगे आप रक्षण पाए क्या करके இப்போ நான் கேட்குறேன் ஏன்னா இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நான் என் கேள்வியை வைக்கிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா ये यहोवा से उद्धार हुई प्रजा करके यहाँ कह रहे हैं क्या आप उद्धार पाए क्या அந்த ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா அந்த ரட்சிப்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா वो उद्धार का परमेश्वर आपके साथ है क्या और उद्धार का निश्चय आप में है क्या आप उद्धार पाए क्या करके पूछ रहे हैं அப்ப இஸ்ரவேலை ஏன் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அது ரட்சிக்கப்பட்ட ஜனம் इसराइल को आज कुछ हम नहीं कर पा रहे वो कुछ कर नहीं पा रहे इसलिए कि वो அவர்களுக்கு उद्धार ஒப்பா पाया हुआ राजा அவங்களுக்கு ஒப்பாக பாபிலோன் நிற்க முடியல அவர்களுக்கு ஒப்பாக மேதிய பெர்ஷியா நிற்க முடியல அவர்களுக்கு ஒப்பாக கிரேக்க தேசம் நிற்க முடியல அவர்களுக்கு ஒப்பாக இஸ்ரேல் தேசம் இது ரோமோ தேசம் நிற்க முடியல அதெல்லாம் அழிஞ்சு போச்சு என்னன்னு தெரியல அதையெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியில தான் கண்டுபிடிக்கிறாங்க வரலாற்றை தான் படிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நிஜமா இருக்கிற தேசம் இந்த இஸ்ரேல் தேசம் उनके समान कोई राज्य खड़ा नहीं पाया और कोई भी राज्य अभी नहीं है सिर्फ हम आर्कोलॉजिस्ट वो लोग आके ढूंढ के बता रहे कि ये राज्य था करके लेकिन इजराइल देश जो है आज भी है இந்த இவருக்கு ஒப்பான யாருமே கிடையாது उनके समान कोई भी नहीं है நீங்க தேவனை சிநேகிதனா கொண்டீங்க அப்படின்னா உங்க சந்ததிக்கு ஒப்பா இந்த உலகத்துல வேற எந்த சந்ததியும் வராது अगर हम परमेश्वर को मित्रता बनाएंगे तो हमारे वंश के सामने कोई भी खड़ा नहीं रह உங்க सकता சபைக்கு சார்ந்து வேற எந்த ஒரு சபையும் இருக்க போறது கிடையாது आपके मंडली के सामने कोई मंडली नहीं खड़ा रह सकता है ஏ அப்படின்னா உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே अपना रक्षण करने वाला परमेश्वर है हमारा रक्षक बन के जिए இதை வேற விதத்துல சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்வார் யாத்திராகமம் 14:14 சொல்லுது அவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்வார் ஏன்டா பட்டயம் அவர் தான் கேடகம் அப்படின் போது நான் என்ன பண்ண போறேன் அவர் எனக்கு செய்வார் आप चुप रहो आपके लिए परमेश्वर युद्ध करेंगे क्योंकि वही तलवार है वही सब कुछ है உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி என்ன பண்ணுவாங்களாம் அடங்குவார்கள் आपके विरोध आपके दुश्मन बात करेंगे लेकिन वो चुप रहेंगे எதை பத்தியும் கவலைப்படாதீங்க किसी चीज के बारे में आप चिंता मत करो பட்டயத்தையும் கேடயத்தையும் நீங்க எடுக்காதீங்க तलवार या कोई युद्ध करने के लिए कोई चीज आप मत उठाओ அது பட்டயம் அவர்தான் கேடகமும் அவர்தான் அவர் எடுக்கட்டும் நீங்க சும்மா அவர் முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ஜனமான்னு இல்லைங்க போதும் क्योंकि वही तलवार रहेंगे वही सब चीज रहेंगे सिर्फ आप चुप खड़े रहो सब चीज वो करके देंगे என்னடா இஸ்ரேலுக்கு விரோதமா எத்தனை தேசங்கள் எழும்புகிறது इसराइल के विरोध अनेक देश उठ रहे हैं ஒன்றும் பண்ண முடியல लेकिन कुछ नहीं कर पा रहे இன்ன வரைக்கும் என்ன சம்பவத்தை நான் சொல்றதோட அந்நிய சம்பவத்தை நான் சொல்றேன் இன்னைய சம்பவத்தை நான் பின்னாடி பேசுறேன் 153 நாடுகள் அந்த யூஎன் என்ற இடத்துல அவர்கள் எதிராய் ஓட்டு போட்டாலும் செயல் ஏதோ இஸ்ரேல் ஏதோ பண்ணிட்டு இருக்கு என்னன்னு தெரியல என்ன இந்த வசனம் அதுக்கு என்ன சப்போர்ட் ஆகுமா அது பின்னாடி படிச்சுக்கலாம் 153 लोग आके उसके विरोध वोट डाले तभी भी आज इजराइल आके कर रहे कुछ कर रहे ஏடா அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கோ அதெல்லாம் மிதிச்சு போடுவீங்க वो उच्च स्थान में भी वो चलेंगे जो हमारे विरोध है उसके भी वो उठेंगे இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உங்க ஆண்டவர் உறங்குறதும் கிடையாது தூங்குறது கிடையாது इजराइल को जो संभाल रहा है वो सोता भी नहीं है ना ही उठा है இஸ்ரவேலுக்கு யார் பாதுகாப்பு அயண்டும் கிடையாது இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா டாங்கு அல்லது அவங்கக்கிட்ட ஏவுகணைகள் கிடையாது ஏட்டா இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது उनके पास आके कोई आयरन डोम या कुछ चीज नहीं है युद्ध करने के लिए क्योंकि उनके पास कौन है परमेश्वर है जो आग भी नहीं चिमटता है ना ही सोता है நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் मैं तुम्हारा पवित्र परमेश्वर और तुम्हें उत्पन्न किया हुआ इजराइल करके कह रहे हैं நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா யாருங்களா
இஸ்ரவேல் யாரு அப்படின்னா தேவனை கர்த்தராகவும் அவரை சிருஷ்டிகராகவும் அவரை ராஜாவுமாய் கொண்ட தேசம். इज़राइल कौन है? वो परमेश्वर को सृष्टिकर्ता और परमेश्वर को पवित्र करके परमेश्वर को माना हुआ राज्य है. இல்லைங்களா? அதான் வேதம் சொல்லுது, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருந்தேனே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். அப்படின்னா வேற தேவனே கிடையாதுங்க. मैं पहला और अंत हूँ, मैं उनके परमेश्वर हूँ और कोई परमेश्वर नहीं है करके परमेश्वर कहते हैं. செஃபனியா 3:17 சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். परमेश्वर का वचन कहता है कि तुम्हारे दुश्मनों को मैं निकाला हूँ, इज़राइल राजा मैं तुम्हारे बीच में हूँ, परमेश्वर बीच में है करके परमेश्वर कहता है. என்ன இல்லாம உங்களுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை இல்லை. ஆக்கினைகளை அகற்றார், பிரச்சனைகளை அகற்றார். परमेश्वर ने हर दुखों को निकाल दिया है, हर कष्टों को निकाल உங்களுடைய दिया है, சத்துருக்களை விலக்கினார். आपके दुश्मनों को दूर किया है. எனவே இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கு உனக்கு இல்லை. तुम्हारे बीच में इस्राएल के राजा परमेश्वर आपके बीच में है, इसके लिए आपको कोई हानि नहीं पहुंचेगा. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுது, இனி தீங்கை நீ பார்க்க மாட்டேன் கடவுளோடு இருந்தேனா. परमेश्वर का वचन कहता है कि तू कोई अंत ना देखेगा, अन्य कार्य को ना देखेगा, क्योंकि परमेश्वर எக்ஸோடஸ் 19:4 சொல்லுது, நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டு இருக்கிறீர்கள். 19:4 யாத்திராகமம் 19:4 அப்ப வேதம் நமக்கு சொல்லுது அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா? கழுகுகள் சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதை நீங்க பார்த்துருக்கிறீங்க. सो परमेश्वर का वचन कहता है कि तुम्हें पक्षी के पंखों पर चढ़ाकर अपने पास ले आया हूं करके परमेश्वर का वचन कहता है. எப்படிங்களா? கழுகின் சட்டைகள் எப்படி சுமந்து சொல்லுதோ அதே போல யாருங்களா? கர்த்தர் நம்மளை எப்படி கொண்டு போறாருங்களா? உங்களை என்னண்டையிலே நான் சேர்த்து கொண்டேன். அப்ப அது இஸ்ரவேல் யார் அப்படின்னா, கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமக்கிறதோ அதே போல இஸ்ரவேலின் தேவன் இரட்சகர் ராஜா பலமானவர், அவர்களை மீட்பர், அவர்களை சுமக்கிறவர். या आका पक्षी कैसे अपने बच्चों को पंखों पे चढ़ाकर लाए चलता है, उसी तरीके से अपना परमेश्वर इस्राएल जन को क्या किया है? अपने पंखों पे चढ़ाकर लेके गया. उसी तरीके से हमें भी ले चलेगा. இஸ்ரவேல் யாரு? இஸ்ராயல் कौन है? இதான் லாஸ்ட் வசனம். சாரி, நான் லாஸ்ட் வசனம் நான் முடிச்சிடுறேன். லூக்கா 15:5. லூக் 15:5. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், நானுங்க சொல்ல புரிஞ்சுங்களா? ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சிட்டான் முன்னும் பின்னுமாக. ஒருவேளை மெய்ப்பன் முன்னாடி போயிருப்பான் போல இருக்கு. அந்த ஸ்டோரியில் ஆண்டவர் ஊமை சொல்கிறாரு. ஊமை சொல்லுகின்ற பொழுது 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு காணாமல் போச்சு, மீதி 99 ஆடு இருக்குது. அதில் அவர் சந்தோஷப்படலை. அவருக்கு கண்ணு யார் மேலே தெரியுமா? இந்த ஒரு ஆடு மேலே. सो यहाँ पे आके लूका किताब में परमेश्वर कहते हैं कि यहाँ पे 100 मेमने थे, लेकिन एक जो मेमना जो बेड जो गुम गया, उस बेड के ऊपर परमेश्वर का आग था. அந்த ஒரு ஆடு யார் தெரியுமா? वो एक बेड कौन है पता है? அந்த ஒரு ஆடு யார் தெரியுமா? वो एक बेड कौन है पता है? आप है. ஆண்டவர் முன்னாடி போனாரு, என்னால் ஃபாலோ பண்ண முடியல, நான் விழுந்துட்டேன். அது பின்னாடி வந்து என்னை தேடுறாரு. எங்கடா இந்த ஆடு வரலையே? பின்னாடி வராரு. நம்ம சொல்லி கொடுத்தோமே இந்த ஆடு வரலையே அப்படின்னு பின்னாடி வராரு. ஆனால் இந்த ஆடு எங்கே போய் வந்துருச்சு? பள்ளத்தில் அழிவில் போய் விழுந்துருச்சு. இஸ்ரவேலின் மீட்பர், இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் என்னை ஆட்கொண்டவர் என்ன பண்ணுறாரா? அந்த ஆடை இறங்கி மேடு பள்ளத்தில் இறங்கி முட்களில் இறங்கி நெருஞ்சலில் இறங்கி என்னை தூக்கி எங்கே போட்டுக்கிட்டாரா? தோளில் போட்டுக்கிட்டாரு. जब परमेश्वर हमारे आगे चल रहे थे तो पीछे आके देखे तो एक बेड नहीं है. वो बेड मेरे पीछे नहीं आया बोलकर परमेश्वर दुखित होकर जो खड्डे में जो गिर गया जो बेड, उसे धुनकर उसे लेकर अपने कंधे पे डालकर चलने लगे. இஸ்ரவேல் யாரு? इस्राएल कौन है? சிம்பிள், தேவனுடைய தோல்ல இருக்கிற ஆடு. इस्राएल कौन है? परमेश्वर पे कंधे में बैठा हुआ बेड है. இது நான் எதனா சொல்றேன்னா ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னங்களா, பின்பு நீ 2 கோமேத கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவர்களில் வெட்டுவாயாக,
அப்போ இஸ்ரவேலுடைய நாமங்களை வெட்டி அது எங்கே இருக்கணுமா? அந்த ஆசாரனுடைய தோளில் இருக்கணும் இல்லைங்களா? இஸ்ரவேல் நாமம். இப்போ ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரர்களை சுமக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த ஆசாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வம்சங்களை, அது இஸ்ரவேலர்களை தன் தோளில் மீது சுமக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. तो ये वचन में लिखा है कि फिर दो सुलेमानी मीन लेकर उन पर इस्राएलों के पुत्र का नाम कुदवाना। मीन्स क्या कहा है कि दोनों कंधे पर, एक कंधे पे 6 और दूसरे कंधे पे 6, ये 12 इस्राएलों का नाम उसमें लिखना चाहिए करके परमेश्वर का वचन कहता है। இந்த இஸ்ரவேல் யார் தெரியுமா? கோமேத கற்கள். तो ये इस्राएल लोग कौन है? ये बहुत मुख्य पत्थर है। அது எங்க இருக்கும் அப்படின்னா, பிரதான ஆசாரனுடைய தோள் மேல் இருக்கும். ये जो पत्थर जो है किधर है? पर कंधे पे। இஸ்ரவேல் யார் அப்படின்னா, அது ஆட்டுக்குட்டி. அது எங்க இருக்கும் அப்படின்னா, அதனுடைய மீட்பருடைய தோள் மேல இருக்கு. इस्राएल कौन है? बेड़ है। वो बेड़ किधर रहेगा? परमेश्वर के कंधे पे। புரிஞ்சுதுங்களா? இந்த செய்தி முடியல. இந்த செய்தி நான் உங்களுக்கு கொண்டு வரேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் தோள் மேல உங்களை சுமக்கிறார். கழுகு சுமந்து வந்தது, சட்டைகளை சுமந்து வந்தது போல ஆண்டவர் தோள் மேல உங்களை சுமக்கிறார். நீங்க வழி விலகி போனாலும் உங்களை விடாம தோள் மேல் சுமக்கிறார். எழுந்திருப்போமா? आप किधर हो? परमेश्वर, आप रास्ता भूल कर किधर भी जा रहे हैं तो भी परमेश्वर क्या कर रहे हैं? आपको कंधे पे रखकर परमेश्वर आपको संभाल रहे हैं। आप किधर है? परमेश्वर के कंधे पे है क्या? தயவுசெய்து நீங்க எப்போதும் இப்படி பாருங்களேன். நீங்க ஆண்டவர் தோள் மேல் இருக்கிற ஆடு அப்படின்ற உங்களை நினைச்சு நீங்க பாருங்க. கோமேத கற்கள் நீங்க. आप सोचो कि आप परमेश्वर के कंधे पे आप बैठने वाले हो। जो प्रधान पत्थर जो है, जो परमेश्वर के कंधे पे, இந்த 2020 நீங்க விழுந்து போய் இருக்கலாம். நீங்க ஆடை போல தொலைந்து போய் இருக்கலாம். ஆனா தட்டி தூக்கி எடுத்து இந்த நாளிலே உங்களுடைய முட்களை மாற்றி, உங்களுடைய நெருஞ்சல்களை மாற்றி, உங்க துன்பத்தை மாற்றி, உங்க பாவத்தை மாற்றி தான் தோள் மேல தூக்கி போடப்பட்ட ஆடா ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. ये साल आप पाप में जिए हुए रहेंगे या गिर गए रहेंगे, लेकिन परमेश्वर क्या कह रहे हैं कि आपको लेकर अपने कंधे में रखकर चलाने के लिए परमेश्वर तैयार है। அந்த ஆண்டவருடைய தோள் மேலேயே இருங்க. आप परमेश्वर के कंधे में ही रहो। எங்கள் நல்ல பிரதான ஆசாரியரே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை இருக்கிறோம். எங்கள் பிரதான ஆசாரியனுடைய தோள் மேல் இருக்கின்ற கோமதை கற்களாக ஆண்டவரே இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்கள் எழுதப்பட்டது போல ஆண்டவரே, அதே விதமாய் அந்த ஆடு, காணாமல் போன ஆடு, தன் சுயத்திற்காய் சென்ற ஆடு, ஆண்டவரே சுய இன்பங்களோடு கூட வாழ்ந்த ஆடு, ஆண்டவரே உம்மை பின்பற்றாமல் விழுந்து போன ஆடு ஐயா, ஆனாலும் தூக்கி உங்க தோள் மேல வச்சு அப்பா நீங்க பட்ட சந்தோஷம், நீங்க பட்ட இன்பம் எத்தனை எத்தனை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எடுத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த அவருடைய சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷமும்